அறிவு இல்லாம ஆலோசனை அடையாளப்படுத்துகிற இவன் யார்? உன்னை நான் கேள்வி கேட்பேன், நீ அறிவாளி ஆனால் பதில் சொல்லு சொல்லிட்டு, உனக்கு அறிவு இருக்கா, உனக்கு அறிவு தெரியுமா தெரியுமான்னு கேட்கிறது. உன்னை நான் சும்மாவா படைச்சிருப்பேன், உனக்குள்ள ஒரு ஆவியை வைத்து படைத்தேன் என்று சொல்லுகிறார். உன் ஆவி குதிரையோட நல்லா இருக்கும்பா, பவர்ஃபுல்லா இருக்கும். ஆனா இப்ப நீ விழுந்து போன நிலைமையில இருக்க. அதனால இந்த பிரச்சனை. நீ மட்டும் விழுந்து போகாம இருந்தனா உன் ஆவியை வச்சு அதை நீ எல்லாத்தையும் நீயே விரட்டி முடியும். யோபுவோட பிரச்சனை ஞானக்குறைவு. யோபுக்கு அறிவு இல்லை. அதான் ஆண்டவர் பேசுறேன். அவன் அதை மட்டும் தான் டீல் பண்றது, எதையும் பேசல. உனக்கு அறிவு இருக்கா, அவனுக்கு அறிவு. ஆனா தாவீது அறிவுடையவன். யோபு அறிவு இல்லாதவன். கர்த்தரை பற்றி அறிவு இல்லாத யோபு புலம்ப ஆரம்பிக்கிறான், அழுகிறான். அதாவது நீங்க ரொம்ப ஆச்சரியமா இருக்கும். யோபு பேசலாம் படிச்சு பாத்தீங்கன்னா, இன்னைக்கு ஒரு ஆவரேஜ் விசுவாசி என்னதான் புலம்புறாரு, அது எல்லாம் இருக்கும். இயேசு கிறிஸ்து அற்புதங்களை செய்யறாரு. அந்த அற்புதங்களை செய்யறத பாக்குறாங்க. பார்த்துட்டு அங்க இருக்கிற ஜனங்கள் கேக்குறாங்க, இது எப்படிப்பட்ட ஞானம் கேக்குறாங்க. வாட் கைண்ட் ஆஃப் விஸ்டம் இஸ்? அதாவது இப்படிப்பட்ட பலத்த செய்கைகள் நடக்கிறது. அது பவர்ஃபுல் ஆக்ட்ஸ் டு விஸ்டம் இருக்கிற கனெக்ஷன். Not just know, I want to experience it. Not just understand the concept, you have to experience it. ஒரு தரிசனம் பார்த்தேன், பிதாவை அறிந்து கொண்டேன். கிடையவே கிடையாது. பிதாவை அறிந்து கொள்றது அவர் கொடுக்கிற நன்மைகளை ருசிக்க தான் பிதாவை அறிந்து கொள்ளாரு. பிதாவை அறிந்து கொண்டு நீ ஜெபிக்க ஆரம்பிச்சதுல இருந்தே உங்களுக்கு நன்மைகள் நடக்க ஆரம்பிக்கும். You will start experiencing miracles. ஜெபிக்கலாம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஆண்டவருடைய சிங்காசனத்துக்கு முன்பாக இந்த நேரத்தில் நாங்கள் வருகிறோம். ஆண்டவருடைய வார்த்தையை கொண்டு எங்களோட பேசும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம். தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ லார்ட். கண்கள் பிரகாசம் அடைவதாக, மனக்கண்கள் திறக்கப்படுவதாக, உம்மை அறிந்து கொள்வதற்கான கிருபை அதிகமாக அளிக்கப்படுவதாக. ஆண்டவரே, எங்களுடைய பலவிதமான பயணங்கள், சூழ்நிலைகள், சவால்கள் எல்லாவற்றுக்கும் மத்தியிலே கர்த்தாவை உம்மை கண்டுபிடிக்கவும், உம்முடைய உதவியை பெற்றுக் கொள்ளவும் எங்களுக்கு உதவி செய்வீராக. குறிப்பாய் மிகவும் நெருக்கத்தில் இருக்கிற ஒருக்காக நான் ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, அனுக்கிரகத்தின் கதவுகள் இயேசுவின் நாமத்தை திறக்கப்பட முடியாது ஜெபிக்கிறேன். இயற்கைக்கு அப்பாற்பட்ட விதத்திலே தேவ தயவு திறக்கப்படுவதாக. ஒரு விசை தாவீத சவுலின் நாட்கள் வளைந்து கொண்டார்கள். அப்பொழுது ஒரு ஆள் புறப்பட்டு சவுலுக்கு சொன்னான், பெலிஸ்தர் உன்னோட யுத்தத்துக்கு வந்து விட்டாங்கன்னு சொல்லி. சோ அந்த நேரத்துல அதனால சவுல் அங்கிருந்து போனான். தாவீது காப்பாற்றப்பட்டான். தாவீது இல்லைன்னு தப்பித்திருக்க முடியாது. கர்த்தருடைய இப்படிப்பட்ட தயவு உண்டாயிருக்கிறது. நமக்கும் சூழப்பட்டிருக்கிறேன், அவ்வளவுதான் முடிந்தது என்று நீங்கள் நினைக்கும் போது கர்த்தர் ஆட்களை அனுப்புவார். உங்களுக்கு எதிராய் வந்திருக்கிற சேனைகள் சிதறடிக்கப்படும். சத்துருக்களின் பாளையத்திலே குழப்பம் உண்டாகும். தேங்க்யூ லார்ட். ஆண்டவரே, அப்படிப்பட்ட அனுக்கிரகம் உதவிகளும் பார்த்து கொண்டிருக்கிற வரும்படியா நான் ஜெபிக்கிறேன். வானத்தின் பலகணியை திறந்து இடம் கொள்ளாமல் போக மட்டும் ஆசீர்வதிக்கிற தேவன் அப்படியே செய்ய முடியாது நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த கரத்திலே கொடுக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். எபேசியர் 1:1 வாசிக்கலாம். எத்தனாவது வசனம் வரைக்கும் அப்படின்னா 19 வரைக்கும். 1-19 வரைக்கும். எபேசியர் 1:1-19 வரைக்கும். தேவனுடைய சித்தத்தினாலே இயேசு கிறிஸ்துவினுடைய அப்போஸ்தலனாகிய பவுல் எபேசுவிலே கிறிஸ்து இயேசுவுக்குள் விசுவாசிகளாய் இருக்கிற பரிசுத்தவான்களுக்கு எழுதுகிறதாவது, நம்முடைய பிதாவாகிய தேவனாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிதாவாகிய தேவனுக்கு ஸ்தோத்திரம். அவர் கிறிஸ்துவுக்குள் உன்னதங்களிலே ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதத்தினாலும் நம்மை ஆசீர்வதித்திருக்கிறார். தமக்கு முன்பாக நாம் அன்பில் பரிசுத்தம் உள்ளவர்களும் குற்றமில்லாதவர்களுமாய் இருப்பதற்கு அவர் உலக தோற்றத்திற்கு முன்னே கிறிஸ்துவுக்குள் நம்மை தெரிந்து கொண்டபடியே பிரியமானவருக்குள் தாம் நமக்கு தந்தருளின தம்முடைய கிருபையின் மகிமைக்கு புகழ்ச்சியாக தம்முடைய தயவுள்ள சித்தத்தின்படியே நம்மை இயேசு கிறிஸ்து மூலமாய் தமக்கு சுவிகார புத்திரர் ஆகும்படி முன்குறித்திருக்கிறார். அவருடைய கிருபையின் ஐஸ்வர்யத்தின்படியே இவருடைய இரத்தத்தினாலே பாவம் மன்னிப்பாகிய மீட்பு இவருக்குள் நமக்கு உண்டாயிருக்கிறது. அந்த கிருபையை அவர் சகல ஞானத்தோடும் புத்தியோடும் எங்களிடத்தில் பெருக பண்ணினார். காலங்கள் நிறைவேறும் போது விளங்கும் நியமத்தின்படி பரலோகத்தில் இருக்கிறவைகளும் பூலோகத்தில் இருக்கிறவைகளும் ஆகிய சகலமும் கிறிஸ்துவுக்குள்ளே கூட்டப்பட வேண்டும் என்று தமக்குள்ளே தீர்மானித்திருந்த தம்முடைய தயவுள்ள சித்தத்தின் ரகசியத்தை எங்களுக்கு அறிவித்தார். மேலும் கிறிஸ்துவின் முன்னே நம்பிக்கையாய் இருந்த நாங்கள் அவருடைய மகிமைக்கு புகழ்ச்சியாய் இருக்கும்படிக்கு தமது சித்தத்தின் ஆலோசனைக்கு தக்கதாக எல்லாவற்றையும் நடப்பிக்கிற அவருடைய தீர்மானத்தின் படியே
நாங்கள் முன்குறிக்கப்பட்டு கிறிஸ்துவுக்குள் அவருடைய சுதந்திரமாக்கும்படி தெரிந்து கொள்ளப்பட்டோம். நீங்களும் உங்கள் ரட்சிப்பின் சுவிசேஷமாகிய சத்திய வசனத்தை கேட்டு விசுவாசிகள் ஆன போது வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட பரிசுத்த ஆவியால் அவருக்குள் முத்திரை போடப்பட்டீர்கள். 16 இடைவிடாமல் உங்களுக்காக ஸ்தோத்திரம் பண்ணி என் ஜெபங்களில் உங்களை நினைத்து நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் தேவனும் மகிமையின் பிதாவுமானவர் தம்மை நீங்கள் அறிந்து கொள்வதற்கான ஞானத்தையும் தெளிவையும் அளிக்கிற ஆவியை உங்களுக்கு தந்துள்ள வேண்டும் என்றும், தாம் நம்மை அழைத்ததினாலே நமக்கு உண்டாயிருக்கிற நம்பிக்கை இன்னதென்றும், பரிசுத்தவான்களிடத்தில் நமக்கு உண்டாயிருக்கிற சுதந்திரத்தினுடைய மகிமையின் ஐஸ்வர்யம் இன்னதென்றும், தாம் கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து எழுப்பி அவரிடத்தில் நடப்பித்த தமது பலத்த சத்துவத்தின் வல்லமைப்படியே விசுவாசிக்கிறவர்களாகிய நம்மிடத்திலே காண்பிக்கும் தம்முடைய வல்லமையின் மகா மேன்மையான மகத்துவம் இன்னதென்றும் நீங்கள் அறியும்படிக்கு அவர் உங்களுக்கு பிரகாசமுள்ள மனக்கண்களை கொடுக்க வேண்டும் என்றும் வேண்டிக் கொள்கிறேன். பவுல் எபேசு சபைக்கு எழுதின நிருபம், அந்த நிருபத்தினுடைய முதல் அதிகாரத்தை வாசிச்சோம். இந்த அதிகாரம் பாத்தீங்கன்னா, இந்த அதிகாரம் முழுவதும் கிறிஸ்துவுக்குள் நமக்கு என்ன கொடுக்கப்பட்டிருக்கிறது அப்படின்றத பத்தி மெயினா இந்த அதிகாரம் பேசுகிறது. ஓகே, சோ இந்த இதுல பேசிட்டு அவருடைய ஜெபமும் வருது, பவுல் எதுக்காக ஜெபிக்கிறார் என்பதும் பின்பாக வருகிறது. இன்றைக்கு பாத்தீங்கன்னா அவர் ஜெபிக்கிற காரியத்துல, அதாவது முதல்ல ஒரு பாட்டு பேசுறேன், ஒரு பேசுறேன், அப்புறம் இன்னொன்று பேசுறேன், 2 பகுதியா பேசுறேன். 2 பகுதினா 2, இன்னைக்கு ஒரு நாள் இன்னொரு நாள் பேசுறேன்னு சொல்லல, இன்னைக்கு அதை பேசுறேன். ஃபர்ஸ்ட் அவர் என்ன விஷயத்துக்காக ஜெபித்தார் என்பதை முதலாவது உங்களுக்கு நான் காட்ட விரும்புகிறேன். அது ஏன் முக்கியம் என்பதையும் நான் காட்ட விரும்புகிறேன். முதல்ல அவர் ஜெபிச்சது எதுக்கு ஜெபித்தார் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, எதுக்காக அவர் ஜெபித்தார் அப்படின்னா, நம்ம கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் தேவனும் மகிமையின் பிதாவானவர், 17வது வசனம், சரியா? மகிமையின் பிதாவானவர் தம்மை நீங்கள் அறிந்து கொள்வதற்கான ஞானத்தையும் தெளிவையும் அளிக்கிற ஆவியை உங்களுக்கு தந்திரல வேண்டும் என்றும். ஓகே, இப்ப என்ன நடந்துச்சு அப்படி சிலுவையிலே, அப்புறம் ஈவன் சிலுவைக்கு முன்பாக உலக தோற்றத்துக்கு முன்னாடி நம்ம எப்படி தெரிந்து கொண்டார் அப்படின்றதெல்லாம் பத்தி ரொம்ப டீட்டெயில்டா ஆரம்பத்துல எழுதுகிறார். ஓகே, கிறிஸ்துவனுடைய முன்னறிவு அப்படின்றது ரொம்ப முக்கியமானது, தேவனுடைய முன்னறிவுன்றது முக்கியமானது. ஏனென்றால் உலக தோற்றத்துக்கு முன்னே, இதுதான் சுவிசேஷம். இப்ப நான் சொல்றது ஒரு லைன்ல சுவிசேஷத்தை பேசுகிறேன். சுவிசேஷம் என்றால் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, உலக தோற்றத்துக்கு முன்னே ஆண்டவருக்கு ஆதாம் உருவாக்க போறது தெரியும். ஆதாம் உருவாக்கப்பட்ட பின்பு அவன் விழுந்து போறதும் தெரியும். அவன் விழுந்து போன பின்பு, ஆவி இழந்த பின்பு ஒரு பெரிய சந்ததி வரப்போகுது, அது ஆதாமின் சந்ததி. அந்த சந்ததி ஆவியற்ற சந்ததி. ஆவியற்ற சந்ததியா இருக்கும்போது அது பிசாசுக்கு அடிமைத்தனத்துல இருக்கும். பிசாசு சொல்றதெல்லாம் அது செய்யும் அப்படின்றது ஒரு பாயிண்ட். 2வது பாயிண்ட் என்னன்னா, ஆவியுடைய மனுஷனை தேவன் படைத்தார், ஆவி இல்லாதவனை படைக்கவில்லை. அவர் ஒருவனை அல்லவா படைத்தார், அவனுக்குள் ஆவி நிறைவாக இருந்ததே அப்படின்னு வேதம் சொல்லுகிறது. ஒருவனை படைத்தார், ஆதாமை, ஆவி உள்ளவனாய் படைத்தார். சோ இப்ப ஆவி இல்லாதவனாய் ஆதாம் மாறினோடனே, ஆதாம் இஸ் நோ லாங்கர் தி அபிஷியல் ஸ்பீசிஸ் ஆஃப் காட். தேவனுடைய தேவ ரகமான அல்லது தேவனுடைய ஸ்பீசிஸா, தேவனுடைய சந்ததியாய் பூமியிலே ஆதாம் இல்லை, ஆதாமும் இல்லை, அவனுடையவர்களும் இல்லை. அந்த குரூப்பை பார்த்து தான் சொன்னாரு, மண்ணாக இருக்கிறாய் மண்ணுக்கே திருப்புவாய் என்று சொன்னார். சரியா? மற்றவங்களை பார்த்து சொல்லல, எல்லாருக்கும் கிடையாது, ஆதாமின் சந்ததிக்கு மட்டும்தான் அது பொருந்தும். சோ அப்படி சொல்லிட்டாரு. சோ அவன் விழுந்து போறான். அப்போ அவன் தேவனுடைய கோபாக்கினைக்கு பாத்திரவனாய் மாறுகிறான். ஓகே, சில பேர் என்ன நினைக்கிறாங்கன்னா, அப்படி தேவ கோபாக்கினை ஒண்ணுமே கிடையாதுன்னு. அப்பனா பாதி பைபிளை கிழிச்சு போட்டுரும். ஏன்னா பைபிள் ஃபுல்லா வருது. அதனாலதான் என்ன சொல்லிடுறாங்கன்னா, தேவ கோபாக்கினைன்னு ஒண்ணு இல்லை அப்படின்னு சொல்றவங்க பைபிளே தேவையில்லைன்னு சொல்லிடுவாங்க. கடைசியில அப்படிதான் போவாங்க. தேவையில்லைன்னு டைரக்டா சொல்ல மாட்டாங்க, அது பைபிள் நல்ல புக்கு தான், அப்படி இப்படின்னு இழுத்துருச்சு, அதுல அப்படி இருக்கு இப்படி இருக்குன்னு அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவாங்க. ஏன்னா அவங்களுக்கு இதை டைஜஸ்ட் பண்ணிக்க முடியல, இதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியல. அப்படி இல்ல, wrath ஆஃப் காட் ஒண்ணு இருக்கு, அது டெஃபினட்டா இருக்கு, இல்லைன்னு சொல்ல முடியாது. ஆனால் இயேசு கிறிஸ்துவின் மேல் விசுவாசம் உள்ள ஒருத்தர் மேல கூட wrath வர்றதுக்கு வாய்ப்பே கிடையாது. ஏன் கிடையாது அப்படின்னா, இயேசு கிறிஸ்துவை ஒரு விசுவாசித்து அவன் ஏற்றுக்கொள்ளும் போது அவனுக்குள் மறுபடியும் ஆவி அருளப்படுகிறது. அதுவும் சாதாரண ஆவி இல்ல, கிறிஸ்துவின் ஆவியே அருளப்படுகிறது. இயேசு கிறிஸ்து பூமியில இருந்தப்ப, நசரேயனாகிய இயேசு பூமியில இருந்தப்ப அவருக்கு என்ன ஆவி இருந்ததோ அந்த ஆவி, அதே ஆவி அருளப்பட்டிருக்கிறது. அவர்கள் தேவராகமா இம்மிடியட்டா மாறிடுறாங்க. டெக்னிக்கலி ரட்சிப்பு நடக்குது. ஆனா ஆண்டவரோட பார்வையில உலக தோற்றத்துக்கு முன்னாடி நடந்துச்சு. அது என்னன்னு அடுத்து சொல்ல வந்துதான் சொல்லிட்டு இருக்கேன். சோ அவங்க இமிடியேட்டா தேவனுடைய பிள்ளைகளாகவே மாறி விடுகிறார்கள். சோ அவர்களுக்கு கோபாக்கினே கிடையாது. ஓகே, இஸ் பாஸ்ட் ஃப்ரம் கண்டம்னேஷன் அப்படின்னு இயேசு சொல்லுகிறார். என்னை விசுவாசிக்கிறோம் நியாய தீர்ப்பை தாண்டிட்டான். இஸ் கிராஸ்ட் கண்டம்னேஷன். கண்டம்னேஷன் cannot have any அப்படின்னா என்ன அர்த்தம்னா, the world is under condemnation.
ஓகே, அது வேற யாரும் போடாது, தேவனே நியமித்த நியாய தீர்ப்பு கீழே இருக்கு. ஓகே, சில பேருக்கு ஷாக்கிங்கா இருக்கலாம், ஆனா அது உண்மை. ஏன்னா ஆதாமின் ஸ்பீசிஸ் மேல தேவன் ஒரு நியாய தீர்ப்பு பேசி வைத்திருக்கிறார். மண்ணாக இருக்கிறாய், மண்ணுக்கே திரும்புவாய். ஆதாமினுடைய விழுந்து போன ஸ்பீசிஸ் மேல இருக்க நியாய தீர்ப்பு. ஏன்னா அவரோட மெயின் ஸ்பீசிஸ் மேலதான் அவருக்கு கவனம் இருக்கு. ஓகே, ரைட். சோ ஆதாமின் ஸ்பீசிஸ் மேல அவர் நியாய தீர்ப்பு சொல்லி வச்சிருக்காரு. அதுல இருந்து விடுபடுகிறான். தேவனுடைய நியாய தீர்ப்பை ஒருத்தன் தாண்டிட்டான்னா வேற எதுவும் அவனை அடுத்து நிறுத்த அவசியம் இல்லை, முடியாது. ஓகே, ஆனால் அறியாமையினால நடக்கலாம், அது வேற விஷயம். ஆனா தேவனுடைய நியாய தீர்ப்பை என்றைக்கு ஒருத்தன் தாண்டி விடுகிறானோ இயேசு கிறிஸ்துவின் மூலமாக, அவன் he need not be defeated by anything else. It's impossible for him theoretically, but practically why he's getting defeated is he doesn't even know what has happened. That's why he's getting defeated. ஏன் தோல்விகள் நடக்கிறது விசுவாசிகளுக்கு? டெக்னிக்கலி ஸ்பீக்கிங் ஒரு விசுவாசி கூட மரணம் மேற்கொள்ளவே கூடாது. அதுக்கான ப்ரொவிஷன் has been already made. ஓகே, வேணா அவங்க எலியா மாதிரி போறதுன்னா போலாம். நான் வந்து என் வேலை முடிஞ்சது, ஆண்டவர்கிட்ட பேசிட்டு டீல் பண்ணிட்டு, ஆண்டவரே நான் ஆவிக்குரிய மண்டலத்துக்கு போறேன் அப்படின்னு சொல்லிட்டு போனா அப்படிதான் இருக்கணும். ஆனா அப்படி இல்லை. அப்படி இல்லைன்றதுனால சத்தியம் பொய்யாயிராது. இயேசு சிலுவையில மரித்தது ஃபெயிலியர் ஆயிராது. ஓகே, சோ வந்து ஃபர்ஸ்ட் செஞ்சுரியில இருந்து வேற, ஆனா இப்ப அப்படி இருக்கணும்னு அவசியமே இல்லை. ஏன்னா நீங்க எபேசியர் 2 படிச்சீங்கன்னா ரெண்டாவது 6 போட்டிருக்கு, மகா மேன்மையான கிருபையின் ஐஸ்வரியத்தை வருங்காலங்கள் விளங்க செய்வதற்காக. அப்படின்னா பவுலின் நாட்கள் இருந்ததை விட போக போக மகிமை கிருபை கூட்டிட்டு போகும், குறையக்கூடாது. ஓகே, அப்ப பரிகரிக்கடும் கடை சத்துரு மரணம் வரும்போது அதுதான் ஆர்டர், அப்படிதான் போகணும். மேலே ஏறணும் கிராஃபிக், கீழே போக கூடாது. புரியுதுங்களா? சோ அதனால வந்து அதுதான் தியரிட்டிக்கலி. அதுலயே நிறைய டிஃபிகல்ட்டி இருக்குன்றதா நான் நம்ம ஜூம் கால் நடத்துறது காரணமே அதுதான். அப்படி டிஃபிகல்ட்டி இல்லைன்னா அந்த காலே தேவையில்லை. டிஃபிகல்ட்டிஸ் இருக்கு பிகாஸ் ஆஃப் லேக் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங் அண்ட் ரெவலேஷன் இருக்கிறதுனாலதான் we are learning, we are growing in that. Okay, so coming back to the thing. So தேவன் வந்து, ஆனா நல்லா கவனிங்க, ஆதாம்குள்ள நம்ம எல்லாருமே இருந்தோம், அப்படிதானே? விழுந்து போன டைம்ல எல்லாரும் ஆதாம்குள்ள இருந்தாலும் தேவன் தன்னுடைய முன்னறிவின்படி இயேசு கிறிஸ்துவை யாரெல்லாம் விசுவாசிப்பாங்க என்பதை அவர் அறிந்திருக்கிறார். அதனால நல்லா கவனிங்க, அதனால என்ன பண்ணிக்கிறாருன்னா, இந்த ஆதாமின் சந்ததியிலே இருக்கிறவங்களை கூட முன்குறித்தவர்களுக்கு அவர் முதர்ந்தே வேற மாதிரி ட்ரீட் பண்ண ஆரம்பிச்சது. நீங்க வந்து 2020 தான் நீங்க ரட்சிக்கப்பட்டிருக்கலாம் ஃபார் எக்ஸாம்பிள். பட் நீங்க 2020 ரட்சிக்கப்படுவீங்கன்னு ஆண்டவருக்கு வந்து பிசி 6000 அப்படி வச்சுப்போமே, பிஃபோர் டைம் பிகான், அதுக்கு முன்னாடியே ஆண்டவருக்கு தெரியும். பிசி 6000க்கு முன்னாடியே ஆண்டவருக்கு தெரியும். என்ன தெரியும்? நீங்கள் ரட்சிக்கப்படுவீங்க 2020. அதனால என்ன பண்ணிடுறாரு? உலக தோற்றத்துக்கு முன்னாடி தான் உங்க மேல அன்பு கூற ஆரம்பிச்சு விடுகிறார். ஓகே, கிறிஸ்துவுக்குள் நீங்க இருப்பீங்க அப்படின்றத அறிந்து உங்களுக்கான ஆவியை அவர் ஆயத்தம் பண்ணி கிறிஸ்துவின் ஆவியை எடுத்து உங்களுக்கு வைக்கிறார்ல, அந்த ப்ராசஸா அவர் வந்து 6000 பிசிலேயே முடிச்சுட்டார். முடிச்சு அவர் ரெடியா இருக்காரு, மைண்ட்ல எல்லாம் முடிஞ்சிருச்சு. அவர் மைண்ட்ல முடிஞ்சா அவர் முடிஞ்ச மாதிரி. ஏன்னா அவர் மைண்ட்ல முடிஞ்சதை வந்து எவனும் தடுத்துருத முடியாது. அவர் மைண்ட்ல ஒன்று முடிஞ்சிருச்சுன்னா அதை வெளியே ஐயோ சாரி அப்படிலாம் பண்ண முடியாது. அவர் மைண்ட்ல என்ன முடிச்சது முடிஞ்சதுதான். நான் அவரை தடுத்து நிற்கோ கேள்வி இருக்கோ எவனுமே கிடையாது. சோ அவரை பொறுத்தவரை உலக தோற்றத்துக்கு முன்னே அதான் இங்க சொல்றாரு, உலக தோற்றத்துக்கு முன் கிறிஸ்துவுக்குள் நம்மை தெரிந்து கொண்டபடியே. எதற்கு? புத்திரோசு விகாரம் ஆக முடியும். அதான் ரோமர் 8 வருது, எவர்களை முன்னறிந்தாரோ அப்படின்னு ஆரம்பிக்குது. சோ தம்முடைய குமாரனுடைய சாயலுக்கு ஒப்பாயிருப்பதற்கு. சோ இதெல்லாம் முன்னாடியே அவரு உங்களை தெரிந்து கொண்டாருன்னா அதுல அர்த்தம் இருக்கு, தெளிவான ஒரு அர்த்தம் இருக்குது. தெரிந்து கொண்டாருன்னா என்ன அர்த்தம்னா, கிறிஸ்துவின் சாயலுக்கு ஒத்து நீங்க இருக்கணும்ன்றத முடிவு பண்ணிட்டாரு. இதெல்லாம் அதனால நீங்க வந்து எப்பொழுதுமே அன்பு கூறப்பட்டவர்களாகவே இருக்கிறீர்கள். அந்த அன்பை நீங்க புரிந்து கொண்டீங்களா, புரிஞ்சுக்கலையா, அதுல டெக்னிக்கல் டிஃபிகல்டிஸ் இருக்கா அப்படின்னா இருக்கலாம், அதெல்லாம் வேற. ஆனால் ட்ரூத் ஆர் த ஃபவுண்டேஷனல் ஃபேக்ட் இஸ் God has been loving you before the foundations of the earth, and he will continue to love you and will continue to love you. There is no change in that. Okay, so இன்னைக்கு ஒருவேளை பிசாசு உங்களோட பயமுறுத்தலாம், நீ என்ன பண்ண போற, என்ன செய்ய போற அப்படின்ட்டு. சொல்லுங்க, எனக்கு ஒரு டெபாசிட் இருக்குங்க, அது என்னன்னா கிறிஸ்துவின் அன்பு, பிதாவின் அன்பு எனக்கு டெபாசிட்டா இருக்கு. அது எனக்கு பேக்ரவுண்ட்ல இருக்கு. என்ன ஆனாலும் சரி, மலைகள் விலகினாலும் பர்வதங்கள் விலகி பெயர்ந்து போனாலும் அந்த அன்பு விலகாது. உலக தோற்றத்துக்கு முன்னே, நான் என் தாயின் கருவில உருவாவதுக்கு முன்னே அந்த அன்பு செயல்பட்டு கொண்டிருக்கிறது எனக்காக. அதனால பாவிகளா இருக்கும் போதும் தேவன் என் மேல அன்பாதான் இருந்தாரு. ஏன்னா நான் ரட்சிக்கப்படுவேன்னு அவருக்கு தெரியும். ஓகே, சோ திஸ் இஸ் த கிரேட்டஸ்ட் பிரிவிலேஜ் ஆஃப் காட்ஸ் எலெக்ட். தேவன் தெரிந்து கொண்டவர்களுடைய மிகப்பெரிய ஸ்லாக்கியம் இது. ஓகே, சோ ரட்சிக்கப்பட்ட எல்லாருமே தேவன் தெரிந்து கொண்டவர்கள் தான்.
ஓகே, தம்முடைய குமாரனுடைய சாயலுக்கு ஒப்பா இருக்கும்படி. ஓகேயா, ரைட். அதாவது அந்த குவாலிஃபிகேஷன்ல அவங்க வந்துடுறாங்க. அவங்க அது ஒர்க் அவுட் பண்றாங்களா இல்லையான்றது இட்ஸ் என்டையர்லி டிஃபரெண்ட் திங், பட் தே ஆர் பேசிக்கலி குவாலிஃபைட் ஃபார் தட், ரைட். ஸோ இப்படிப்பட்ட ஒரு குரூப்புக்கு இதை எழுதுறாங்க எபேசியர் முதல் அதிகாரம். இப்படிப்பட்ட ஒரு குரூப், கிறிஸ்துவுக்குள் முன்குறிக்கப்பட்டவர்கள், முன்னறியப்பட்டவர்கள், அவங்களுக்காக தம்முடைய குமாரனுடைய சாயலுக்கு ஒப்பா இருக்கும்படி முன்குறிக்கப்பட்டவர்கள் யாரோ அவங்களுக்காக தான் எபேசியர் 1 எழுதுகிறார் பவுல். அப்படிப்பட்ட குரூப்புக்கு முக்கியமானதாக ஒன்றை எழுதுகிறார். என்ன எழுதுறாரு? முக்கியமா அவங்களுக்காக ஜெபிக்கிறார். என்ன ஜெபிக்கிறார் பாத்தீங்கன்னா 16 வருந்தாங்களே, இடைவிடாம உங்களுக்காக ஸ்தோத்திரம் பண்ணி என் ஜெபங்களில் உங்களை நினைத்து, அப்படின்னா கண்டினியூஸா பண்ணிட்டே இருக்காராம். அது திரும்ப திரும்ப இவங்களை பத்தி எப்பெல்லாம் ஞாபகம் வருதோ அப்பெல்லாம் ஒரே ஒரு விஷயம் தான் ஜெபம் பண்ணிட்டு இருக்காங்க. என்ன ஜெபம் பண்றாரு? நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் தேவனும் மகிமையின் பிதாவானவர் தம்மை நீங்கள் அறிந்து கொள்வதற்கான ஞானத்தையும் தெளிவையும் அளிக்கிற ஆவியை உங்களுக்கு தந்தரல வேண்டும் என்றும், தாம் நம்மை அழைத்ததினால் நமக்கு உண்டாயிருக்கிற நம்பிக்கை என்னதென்றும், பரிசுத்த ஆவியில் நமக்கு உண்டாயிருக்கிற சுதந்திரத்தினுடைய மகிமை ஐஸ்வர்யம் என்னதென்றும், தாம் கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து எழுப்பி அவரிடத்தில் நடப்பித்து தமது பலத்த சத்தத்தின்படியே வல்லமைப்படி விசுவாசிக்கிறவர்கள் நம்மிடத்தில் காண்பிக்கும் தம்முடைய வல்லமையின் மகா மேன்மையான மகத்துவம் என்னதென்றும் நீங்கள் அறியும்படிக்கு அவர் உங்களுக்கு பிரகாசமுள்ள மனக்கண்களை கொடுக்க வேண்டும் என்று வேண்டிக் கொள்ளுகிறேன். சோ ஒன்றே ஒன்றுதான் ஜெபம் பண்றாரு. என்ன ஜெபம் பண்றாரு அப்படின்னா, கிறிஸ்துவுக்குள் நமக்கு இருக்கிற மகிமையின் ஐஸ்வர்யம் என்னது, ஓகே, அப்புறம் நம்மிடத்தில் செயல்படுகிற மகா மேன்மையான மகத்துவத்தின் வல்லமை அது என்ன, ஓகே, அப்புறம் அடுத்தது பார்த்தீங்கன்னா கிருபையின் ஐஸ்வர்யம் வருது. இப்படி பல காரியங்கள், தேவனுடைய காரியங்கள், ஓகே, இவைகளை நாம் அறிந்து கொள்ளும்படி ஜெபம் பண்றாரு. என்ன ஜெபம் பண்றாரு? பிரகாசமான மனக்கண்கள் வர வேணும் அப்படின்னு சொல்லி உங்களுக்காக நான் ஜெபிக்கிறேன் என்று சொல்றார். இப்ப இந்த சில வசனங்கள் பைபிள் இருக்கிறது பாத்தீங்கன்னா எக்காலத்துக்கும் பொருந்தும், சிலது பொருந்தாது. ஓகே, ஐயோ வசனத்தை எப்படி சொல்றீங்களா? ஆமா, நான் தான் சொல்றேன். ஏன்னா இப்ப மோசே நாகமத்தை கல்லெறிஞ்சு கொண்டு பேச ஆரம்பிச்சிருக்கு. நீங்க என்ன பக்கத்து தெருவில் யாராவது கல்லெறிய முடியுமா? முடியாதுல்ல. சோ அது அந்த காலத்துக்கு என்று கொடுக்கப்பட்டது. சரியா? அதை இயேசுவே மாத்திட்டார் சோ பூர்வத்தாருக்கு சொல்லப்பட்டதுன்னு சொல்லிட்டாரு. சோ இப்ப போய் பிடிச்சி தொங்க கூடாது, அந்த மாதிரி இருக்கு. ஆனா இந்த மாதிரி வசனங்கள்லாம் கோல்டன் வர்சஸ் சொல்லலாம். ஏன்னா இவர்கள் எக்காலத்துக்கும் பொருந்தும், எந்த சபைக்கும் பொருந்தும், எந்த விசுவாசிக்கும் பொருந்தும். ஏன்னா இதெல்லாம் காமன், எவ்ரிபடி நீட்ஸ் இட். இட்ஸ் நாட் ஃபார் ஒன் செலக்ட் குரூப் ஆஃப் பீப்புள். இந்த ஒரு 10 பேருக்கு தான் இது, அப்படிலாம் இல்லை. இது எல்லாருக்குமே வேணும். கிறிஸ்தவ விசுவாசி நீங்க சொன்னீங்கன்னா, கிறிஸ்துவ ஏற்றுக்கொண்டோன்னு சொன்னீங்கன்னா, யூ நீட் இட் ஃபண்டமெண்டலி. சோ இவங்களுக்காக ஜெபிக்கிறாரு. என்ன ஜெபிக்கிறாரு? பிரகாசமுள்ள மனக்கண்கள் வரணும். எதுக்கு அப்படின்னா, மகிமையின் நம்முடைய கர்த்தராகிய இயேசு தேவனும் மகிமையின் பிதாவுமானவரை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். மகிமையின் பிதா, ஃபாதர் ஆஃப் க்ளோரி, அவரை நீங்க அறிந்து கொள்ளணும். அப்புறம் பரிசுத்தவான்களிடம் உண்டாயிருக்கிற மகிமையின் ஐஸ்வர்யம் என்னது என்றும், அப்புறம் 3 விஷயம் சொல்றாரு. ஒண்ணு பிதாவை அறிந்து கொள்ள சொல்றாரு, மகிமையின் பிதா. 2வது மகிமையின் ஐஸ்வர்யம், இந்த பிதாவை அறிகிறதுனால ஏற்படுகிற மகிமையின் ஐஸ்வர்யம் என்னது என்றும், நாம் தேவனுக்கு ஐஸ்வர்யமா இருக்கிறோம், அதையும் நாம் அறிந்து கொள்ள வேண்டுமா. நாம் தேவனுடைய ஐஸ்வர்யம், அதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அப்புறம் 3வது என்ன ஜெபம் பண்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, பவர், கிரேட் பவர் அட் ஒர்க் இன் அஸ். நமக்குள் கிரியை செய்கிற மகா சத்துவத்தின் மகா மேன்மையான மகத்துவமான வல்லமை பத்தி பேசுறாரு. கிரேட் பவர், ஓகே, glory, father of glory, glorious riches of grace, and then great power that works within us. 3 விஷயத்தை ஜெபம் பண்றாரு. இதெல்லாம் அறிந்து கொள்றதுக்கு பிரகாசமுள்ள மனக்கண்கள் வேணும் அப்படின்றதுக்காக ஜெபம் பண்றாரு. ஓகே, 3 விஷயங்கள் இருக்கிறது. இதெல்லாம் ரியாலிட்டியா ஏற்கனவே இருக்கு. இதை பார்க்கறதுக்கு பிரகாசமுள்ள மனக்கண்கள் வேணும் அப்படின்னு ஜெபிக்கிறாரு என்று இந்த பகுதியில் வாசிக்கிறோம். இப்ப என்ன உட கேட்கிறேன்னா, ஏன் இது ரொம்ப முக்கியம்? ஏன் இது ரொம்ப முக்கியம்? Why it is very important? Okay, why it is very important? See, there is something called grace, கிருபை என்று ஒன்று இருக்கிறது. ஓகே, அப்புறம் பாத்தீங்கன்னா விசுவாசம் இருக்கிறது. இதெல்லாம் வல்லமையுள்ள சக்திகள் ஆவிக்குரிய மண்டலத்துல. ஓகே, கிருபை விசுவாசம் இது ரெண்டுமே சேர்ந்தா மெஜாரிட்டி ஆஃப் திங் ஒர்க்ஸ். கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டு உங்களால் உண்டானது அல்ல, இது தேவனுடைய ஈவு. சோ ரட்சிப்பு எப்படி நடக்குதுன்னா, கிருபையும் விசுவாசமும் சேரும்போது நடக்குது. சோ இதெல்லாம் ரொம்ப பவர்ஃபுல்லா இருந்தாலும் இதெல்லாம் தாண்டி ஒரு ஃபோர்ஸ் இருக்கு. தாண்டினா இது ஒரு பேரலா, எல்லாம் ஒன்னோட ஒன்று சேர்ந்து ஒர்க் பண்ணுது. ஆனா இது ஒரு தனி ஃபோர்ஸ் பாருங்க. இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஃபோர்ஸ். இந்த ஃபோர்ஸ் நிறைய பேர் கண்டுக்கிறது கிடையாது. ஓகே, ஏன்னா பக்தி தான் ரொம்ப முக்கியம்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த ஃபோர்ஸ் ரொம்ப பெருசா தெரியாது. நானே அப்படிதான் ரொம்ப நாள் நினைச்சிருக்கேன். நான் என்ன நினைச்சிருக்கேன்னா, எதுக்கு இதெல்லாம் தேவையில்லை, பரலோகத்துக்கு போறதான் முக்கியம் அப்படின்றப்ப அது பாத்தீங்கன்னா இந்த பரலோகத்துக்கு போனா போதும் அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தோம்னா விளங்காம போயிடுவோம். ஏன்னா
நம்ம வந்து பூமியில வந்து என்ன செய்யணுன்றதே மறந்து போய் என்னமோ மாதிரி உடறிட்டு இருக்கோம். இன்னைக்கு கூட ஒருத்தர் வீடியோ பார்த்தேன். அவரு கேட்டிருக்காரு, இப்படியே கேட்கிறாரு. அவரு உயிரோட இல்ல, இருந்தாலும் அவர் பேசின கருத்தை எதிர்கருத்து கொடுத்தா ஆகணும். ஏன்னா அது தப்பான பாயிண்ட். அவர் என்ன சொல்றாரு, கரெக்டா ஆரம்பிச்சாரு. பிசாசு வந்து உங்களை சபையை விட்டு பிரிக்க மாட்டான், வசனத்தை விட்டு பிரிச்சிருவானாரு. கரெக்ட். நான் திரும்ப எங்க கத்தலாம், ஐயா உங்களே பிரிச்ச மாதிரி தான் எனக்கு தெரியுது அப்படின்னு. ஏன்னா அப்படி அதுக்கப்புறம் அவர் பேசுனதுலாம் அப்படிதான் இருந்துச்சு. சோ வந்து வசனம்னா இவங்க ஏதோ நடிச்சுட்டு 2 வசனத்தை பிடிச்சிட்டு அந்த வசனம் நடிச்சிருக்காங்க. அது கிடையாது. வசனம்னா ஹோல் டெக்ஸ்ட்ல இருக்கும்ல. சும்மா நமக்கு ஏதோ தோன்ற 4 வசனத்தை எடுத்துட்டு இது பிரிச்சுட்டா அது பிரிச்சுட்டான்னா நான் உங்களை சொல்லலாம், நீ எங்களை சொல்லலாம், ஆளாளுக்கு சொல்லிட்டே இருக்கலாம். எதை வச்சு கண்டுபிடிக்கிறது வசனத்தை வந்து பிரிச்சுக்கான இல்லையான்னு. அப்படி ஆரம்பிச்சுட்டு அடுத்து சொல்றாரு, என்ன என் சபைக்கு வந்தா பிச்சைக்காரன் வந்தா இப்ப பணக்காரன் ஆயிட்டான்றாங்க, இதெல்லாம் பெரிய விஷயமா அப்படின்னு. 7 வீடு, ஒரு வீடு இல்ல 7 வீடு வச்சிருக்கான், வச்சுக்கோ, செத்த எண்ணத்தை கொண்டு போவ அப்படின்னு கேக்குறாரு. செத்த எண்ணத்தை கொண்டு போவ, எதுக்கு 7 வீடு வச்சிருக்கேன்னாரு. நான் கேட்கலாம்னு நினைச்சேன், ஐயா நீங்க ஒரு பெரிய சபை கட்டுறீங்க, மகா பெரிய பில்டிங் கட்டிக்கிட்டு இருக்கீங்க, எதுக்கு ஐயா அவ்வளவு பெரிய பில்டிங்கு, நீங்களும் விட்டுட்டு தானே போறீங்கன்னு கேட்கலாம். அதாவது எப்படி நிறைய பேர் இருக்காங்கன்னா, சர்ச் பில்டிங் பெருசு பெருசா கட்டலாமா, அது வந்து செழிப்புல வராது. ஆனா விசுவாசி பெரிய வீடு கட்டிட்டா அது செழிப்பு. புரியுதா? இதுதான் சொல்றேன். வசனத்தை விட்டு பிரிச்சுட்டான். ஏற்கனவே வசனத்தை பிரிச்சனால இந்த மாதிரி ஐடியா வருது. சோ எப்படி எனக்கு புரியல, எப்படி வந்து ஒரு சபைக்கு வந்தவன், நல்லா கவனிக்க, சபைக்கு வந்து பிச்சைக்காரத பணக்காரன்னு சொன்னான்னா அது வசனத்தினால ஆனான்றது கூட பேசிக் அறிவு கூட இல்லையா? அவன் என்ன கள்ள நோட்டு அடிச்சுட்டு இருக்கானா போய்? கள்ள நோட்டு அடிச்சிட்டு இருக்கானா? இல்ல அப்படி அடிச்சானா அவன் ரட்சிக்கப்பட்டிருக்கானா எனக்கு தெரியாது, அது வேற விஷயம். ஆனா ஒருத்தன் வந்து சாட்சி சொல்றான், ஐயா நான் இந்த சபைக்கு வந்தேன், வரும்போது ஒண்ணும் இல்லாம வந்தேன், இப்ப நான் வந்து யாக்கோபு மாதிரி இரு பரிவாரங்களுடைய கர்த்தரின் ஆசீர்வாதமா இல்ல பிசாசு பண்ணுதான்? நான் தான் கேட்கலாம்னு நினைச்சேன், ஐயோ உங்க கோயில் இவ்வளவு பெருசா சபை இவ்வளவு பெருசா கட்டுறீங்களா, அது பிசாசு உதவி செய்தா உங்களுக்குன்னு? அதோட தயவுல கட்டுறீங்களா? சோ எவ்வளவு பெரிய காமெடி போயிட்டு இருக்கு பாருங்க. சபை பில்டிங் பெருசா கட்டுறது செழிப்புல வராது, ஏன்னா அது கர்த்தருக்காக. ஆனா ஒரு விசுவாசி பெரிய வீடு கட்டுறா அது பிசாசுக்காக கட்டுறான். என்ன அவங்க லாஜிக்கு? சோ அதனால பாத்தீங்கன்னா இப்படிதான் இருக்கு ரொம்ப பிரச்சனை. அதெல்லாம் ஏன் அப்படின்னா இந்த மாதிரி. சோ ஓகே, நான் எதுக்கு சொல்றேன்னா, இப்ப அவர் சொன்ன பாயிண்ட் பாருங்க. என்ன சொல்றாரு, அதான் வருகையில போறோம், இல்ல இறந்த பிறகு ஆண்டவர்கிட்ட போறோம், எதுக்கு இது எனக்கு இதெல்லாம் அப்படின்னு கேட்கிறாருல. இப்படியே பேசிட்டு இருக்கனாலதான் நானும் அப்படிதான் இருந்தேன், அப்படிதான் நினைச்சிட்டு இருந்தேன் நானும். அதெல்லாம் நம்ம ஏதோ சிம்பிளா இருப்போம். நான் ஒரு காலத்துல பிரதிஷ்டை எல்லாம் பண்ணிருக்கேன். ஜீன்ஸ் எல்லாம் போடக்கூடாது, இந்த கதர் சட்டை போட்டுட்டு, காங்கிரஸ்காரங்களே இப்ப கதர் சட்டை போடுறது இல்லை பாதி பேரு. சோ கதர் சட்டை போட்டுட்டு, அப்புறம் வந்து இந்த சாதாரண பேண்ட் ஏதாவது கிடைக்குங்களா அந்த மாதிரிதான் போட்டு தாழ்மையா இருக்கணும், அதுதான் கர்த்தருக்கு மகிமை, அப்படிலாம் நான் நினைச்சிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் பைபிள் படிச்சேன். அப்புறம் தான் எனக்கு புரிஞ்சு, இல்ல அப்படிலாம் இல்ல, அப்படி பைபிள் அந்த மாதிரிலாம் காமெடி எதுவும் இல்ல, பைபிள் இஸ் வெரி கிளியர் அப்படி சொல்லி படிச்சேன். அதாவது சாலமோன் வீடு அரண்மனை எல்லாம் பயங்கரமா இருந்துச்சான். சாலமோனோட வீடை பார்த்து அந்த அம்மா அதிர்ச்சி ஆனதை விட சாலமோனுடைய வேலைக்காரங்க, மினிஸ்டர்ஸ், கவர்மெண்ட்ல ஒர்க் பண்றவங்க ஆபீஸ பார்த்து அதிர்ந்துச்சான் வீடை பார்த்து. நாடா இப்படி கட்டி வச்சிருக்காங்க, சாலமோனிலும் பெரியவர் இங்கே இருக்கிறார் என்று வேதம் சொல்லுகிறது. இயேசுவே சொன்னாரு. அப்ப இயேசுவை சேவிக்கிறவங்க எப்படி இருக்கணும்? இயேசு எப்படி இருக்காரு அப்படின்னா, அவர் பாவங்க கழுதையில ஏறி போனாரு, அவர் வந்து கிழிஞ்ச சட்டை போட்டிருந்தாரு, அது கிழிஞ்ச சட்டை எல்லாம் போடல, அப்பவே காஸ்ட்லி ட்ரெஸ் தான் போட்டிருக்காரு, அது எடுத்து பார்த்தாங்க பிக்க முடியலையா, அப்படி இருந்திருக்கு. அப்பவே நல்லா தான் இருந்தாரு அவரு. அவருக்கு வந்து ட்ரெஷரிக்கு ஒருத்தர் இருந்தா, திருட வரதான், திருடினது போக அவருக்கு எக்ஸ்ட்ரா பணம் இருந்தது கையில, அவர் செழிப்பா தான் இருந்தாரு. ஆனா அந்த இயேசுவோட இப்ப அந்த இயேசு வெர்ஷன் முடிஞ்சிருச்சுங்க. அது V1, அது நசரேயனாகிய இயேசு. அவர் இப்ப இல்ல. நசரேயனாகிய இயேசு இப்ப இல்ல, அவர் போயிட்டாரு. அவர் அந்த இது முடிஞ்சிருச்சு, அந்த ரோல் முடிஞ்சிருச்சு. இப்ப இருக்கிறவரு கிறிஸ்து இயேசு, கிரைஸ்ட் ஜீசஸ். அப்படின்னு என்ன அர்த்தம்? கிங் ஜீசஸ். மரணத்துக்கும் பாதாளத்துக்கும் திறவுகோள்களை கையில் உடையவராக இருக்கிறேன்னு சொல்றாரு. நீங்க யோசிச்சு பாத்திருக்கீங்களா, இயேசு எப்படி சொன்னாருன்னு? மரணத்துக்கும் பாதாளத்துக்கும் திறவுகோலை கையில் வச்சிருக்கேன்னு. ஏன் சொன்னார் அப்படி? இதோ மரித்தேன், ஆனாலும் சதா காலங்களில் உயிரோடு இருக்கேன். அந்த இயேசு எப்படி இருந்தாரு? ட்ரெஸ்ஸிங் பாத்தீங்கன்னா பயங்கரமா இருந்துச்சு. நீங்க இன்னைக்கு இருக்கிற எக்ஸ்க்ளூசிவ் டிசைனர்ஸ் அவங்களெல்லாம் கூப்பிட்டு அப்படி இப்படி டிசைன் பண்ணி இதை பண்ணி அதை பண்ணலாம் பண்ணா கூட தோத்து போயிடும். ஏன்னா அங்க பயங்கர காஸ்ட்லி ட்ரெஸ் போட்டிருக்காரு, தங்க கச்சையை போட்டு அப்படி இப்படி ஸ்டைலா வந்து நிக்கிறார் ஜீசஸ், பவரோட வந்து நிக்கிறாரு. அந்த இயேசுவை தான் நாம் சேவிக்கிறோம். நல்லா புரிஞ்சுக்கோங்க, அந்த இயேசுவை நாம் சேவிக்கிறோம். கார்பெண்டர் இந்த வெஸ்டர்ன் இடியட்ஸ் ஆர் டெல்லிங், நோ இஸ் நாட் கார்பெண்டர், இஸ் கிங் ஆஃப் கிங்ஸ் அண்ட் லார்ட் ஆஃப் லார்ட்ஸ். யூ ஆர் சர்விங் ஹிம். ஓகே, அப்படி இருந்துட்டு
அதான் வந்து டிஜே சங்கில் சொல்லுவாரு, முன்னாடியே சொல்லுவாரு, ஊழியத்தை ஆண்டவர் கூட்டவோ பயந்துட்டாரான், வரவே மாட்டேன்ட்டு. ஏன்னா இந்த சில பேர் கிழிஞ்ச சட்டை போட்டு வரான், ஓட்ட சைக்கிள் வரான், கர்த்தருக்கு ஊழியம் செய்யறேன்றான். அந்த மாதிரி ஏன் நிலைமை யாரும் ஆண்டவர் உங்களை நம்பி வந்தான்னு சொன்னாராம். அதுக்கு வந்து ஆண்டவர் சொன்னாராம், நான் அவங்களெல்லாம் கூப்பிடவே இல்லப்பா, அவங்க யாருன்னு எனக்கு தெரியாது, அவங்களாம் ஏதோ பண்ணிட்டு இருக்காங்க, எனக்கு அதுக்கு சம்மந்தமே இல்லைட்டாராம். சோ அதனால வந்து ஆண்டவர் வந்து நல்ல ஆபீஸ்ல தான் இருக்காரு, நல்ல பெரிய லெவல்ல தான் இருக்காரு. இன்னொன்னு பாத்தீங்கன்னா, நீங்க அவருடைய பிள்ளையா இருக்கிறதுனாலே உங்களை ஆசீர்வதிப்பார், அவ்வளவுதான். நீங்க ஊழியம் செய்றீங்க, ஊழியம் செய்யலாம், அதெல்லாம் இல்ல. நீங்க அவருடைய பிள்ளையா இருக்கிறதே அவர் ஊழியம் செய்யறதுதான். ஓகேயா? ஏன்னா நீங்க பிள்ளையா இருந்து நல்லா பெர்ஃபார்ம் பண்ணீங்கன்னா, உங்களை பார்த்து 4 பேர் உங்களை ஃபாலோ பண்ணுவான், உங்கள்ட்ட வந்து கேட்பான். அவருக்கு பெனிஃபிட், அதுதான் அவர் விரும்புறாரு. சோ அதனால தான் ஊழியக்காரன் சுகத்தை விரும்புகிற கர்த்தர் என்று வேதம் சொல்லுது. ப்ராஸ்பெரிட்டி ஆஃப் ஹிஸ் சர்வன்ட்ஸ். ஓகே. சோ இயேசுவே அப்படி இருக்காரு இப்போ. சோ அதனால வந்துட்டு இந்த மாதிரி சொல்றதெல்லாம் வந்து அர்த்தம் இல்லை. ஓகே. சோ எதுக்கு இதை சொல்ல வந்தேன்? ஓகே, that's an important thing which equally ranks alongside faith and grace. ஓகே, கிருபை, விசுவாசம் வல்லமையுள்ள சக்திகள் எல்லாரும் ஒத்துப்பாங்க. பைபிள் அதுக்கு ரொம்ப பவர் போட்டிருக்கு. விசுவாசனால மலைகள்லாம் பெயர்க்க முடியும், அதுக்கு ஈக்குவலா ஒரு ஃபோர்ஸ் இருக்கு. ஆனா இந்த பூமியிலே தேவன் நமக்கு வைத்திருக்கிற திட்டங்கள், நோக்கங்களை பற்றி அறிவில்லாமல் இருந்தோம் என்றாங்க. தேவனுடைய எண்ணமே இப்போ வந்து என்னவோ நிறைய பேர் நினைச்சிட்டு இருக்காங்க, நம்பர் கூட்டுறாரு ஆண்டவர். கடை நம்பரை கூட்டிட்டு பரவத்துக்கு தூக்கி போயிடுவார். இந்த வலையை போட்டு மீனை பிடிச்சிட்டு அப்படியே மீன் அள்ளி போட்ல போடுறாங்களே, இதுதான் நிறைய பேர் நினைச்சிட்டு இருக்காங்க காஸ்பல்னு. ஆண்டவர் வந்து அப்படியே வலையை அள்ளி போட்டு எல்லா ஆத்துமாவும் அள்ளுறாரு, அள்ளி அப்படியே அவ்வளவு பேர் போட்டை தூக்கி போட்டு பரவத்து தூக்கி போயிடுவார். ராப்சார், அவ்வளவுதான். இதுதான் சுவிசேஷம் நினைச்சிட்டு இருக்காங்க. நத்திங் இஸ் ஃபார்தர் ஃப்ரம் த ட்ரூத். ஓகே, இது வந்து பழைய சினிமா டெக்ஸ்ட். உண்மையிலே ஒரு படம் இருக்கு அந்த மாதிரி, ஜேம்ஸ் பாண்ட் பழைய காலத்து படம் இருக்கு. அதுல ஒருத்தன் வந்து பூமியில என்ன பண்ணுவான்னா வில்லன், வந்து வில்லன், அதுல ஹீரோ கிடையாது. பூமியில ஒரு நஞ்சு விதைய அனுப்பி பூமியில இருக்க எல்லாத்தையும் கொண்டுட்டு அப்படியே என்ன பண்ணுவான்னா அவ்வளவு பெரிய ஒரு குறிப்பிட்ட மக்களை 3 கூட்டிட்டு போயிடுவான். 3ல கூட்டிட்டு போய் ஒரு 25 கப்பல் கூட்டிட்டு போயிருவான். கூட்டிட்டு போய் வச்சு அவங்கள வந்து பூமி கொண்டு வந்து அவங்கள வச்சு இவனோட சாம்ராஜ்யத்தை அமைக்கணும். அந்த 25 கப்பலும் பெர்ஃபெக்டா இருப்பாங்க, ஹெல்த் வைஸ், பியூட்டி வைஸ், எல்லாத்துலயும் பெர்ஃபெக்டா இருப்பாங்க. அவங்கள வச்சு பெர்ஃபெக்ட் ரேஸ் பூமியில பண்ண போறேன் அப்படின்னு ஒரு திட்டத்தோட ஒருத்தன் வேலை வந்துட்டு இருப்பேன். அதவே அமெரிக்காவும் யூகேயும் சேர்ந்து காலி பண்ணிடுவாங்க. அதுதான் அந்த படம். சோ அந்த ஸ்கிரிப்ட் மாதிரிதான் ஒரு ஸ்கிரிப்ட் இது, புரியுதா? இதெல்லாம் கிடையாது, பைபிள் இல்ல. பூமியிலே தம்முடைய ஜனங்கள் ஆளுகை செய்யும்படி தேவன் வைத்திருக்கிறார். ஓகே, சரி, நான் ஒரு கொஸ்டின் கிட்ட பாருங்க. இயேசு வந்து அதுக்குள்ள போனேன், அப்படியே வந்துட்டேன். ரெவலேஷன் சொல்லிட்டு நம்ம அடுத்த பாயிண்ட், அந்த மெயின் பாயிண்ட்க்கு வரேன். ஏன் இயேசு மரணத்துக்கும் பாதாளத்துக்கும் ஒரே திறவுகோலை வைத்திருக்கிறேன்னு சொன்னாரு? ஏன் சொன்னாருன்னா, எவ்வளவு பெரிய ராஜாவா இருக்கட்டும், பூமியிலே ஒருவன் மிகப்பெரிய ராஜாவா இருக்கட்டும், மிகப்பெரிய அதிபதியா இருக்கட்டும், அவன் வந்து எல்லாத்துக்கும் வல்லவன், அப்படி இப்படி அலெக்சாண்டர் தி கிரேட் அந்த மாதிரி வச்சுக்கோங்க. அது மாதிரி இன்னொருத்தன் வரான்னு வச்சுக்கோங்க, பல நாடுகளை ஆளுகிறான், எல்லாத்தையும் அவன் கையில போட்டு மிதிச்சு இது பண்றான், அவனுக்கு அவ்வளவு பவர் இருக்கு. அப்படி எவன் வந்தாலும் சரி, ஈவன் ஹீ இஸ் ரூல்ட் பை டெத். ஓகே, நோபடி கேன் சே தட் நாங்க 1000 வருஷம் இருப்போம்னு சொல்ல முடியாது. சொல்லலாம், சொல்லிட்டு அப்படியே ஒரு பேச்சுக்கு போயிட வேண்டியதா. நான் சொன்ன சொல்லலையா, நாங்க அடுத்து 50 வருஷம் இருப்போம்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் இப்பவே 2 பேர் தெய்வல ஆட்சி ஓடுது, அந்த லெவலுக்கு வந்துட்டாங்க. இன்னும் இப்படியே வாய் பேசிட்டு இருந்தாங்கன்னா அடுத்த வட்டம் அதுவும் இல்லாம போயிடும், புடிங்கிட்டு போயிடும் பூரா. சோ அதனால பாத்தீங்கன்னா அப்படிலாம் பேசிட்டு இருக்க முடியாது, ஏதாவது பேசலாம், அதெல்லாம் நடக்கணும்ல. சோ எவ்வளவு பெரிய ஆளா இருந்தாலும் மரணம் அவர்களை ஆளுகிறது. இயேசு கிறிஸ்து ஒரே லைன்ல முடிச்சுட்டாரு, மரணத்துக்கும் பாதாளத்துக்கும் திறவுகோல் நான் வச்சிருக்கேன். நீ எவ்வளவு பெரிய ஆளா இருக்கலாம், ஆனா மரணம் ஒண்ணு ஆள போகுது. ஆனா அதனுடைய கீ என்கிட்ட இருக்குப்பா. அந்த ஒரு லைன்லயே he is the king of kings and lord of lords ன்றது புரியுதா? just in that one line everybody is under death. மரணம் எல்லாரையும் ஆண்டு கொள்கிறது, ஆனா மரணத்தை இவர் ஆண்டு கொள்கிறார். மரணத்துக்கும் பாதாளத்துக்கும் உரிய திறவுகோலை வைத்திருக்கிறார். அப்ப அவர் ராஜாதி ராஜா இருக்கிறார். அதான் அவர் சொல்றார், இதோ மரணத்துக்கும் பாதாளத்துக்கு உரிய திறவுகோலை நான் வைத்திருக்கிறேன் என்று சொல்லுகிறார். ஓகே, ரைட். சோ now coming to our point, அதாவது விசுவாசம், கிருபை, இன்னும் நீங்க அபிஷேகம், நீங்க எதனாலும் சொல்லுங்க, வல்லமை உள்ளவைகள் நீங்க எதெல்லாம் நினைக்கிறீங்களோ, ஓகே, தேவனுடைய காரியங்கள்ல நீங்க நிறைய பேர் ஜெபம் பண்றாங்க, டபுள் போர்ஷன் அனாயிண்டிங் வேணும், எனக்கு அது வேணும், இது வேணும், எல்லாம் ஜெபம் பண்றாங்க. நான் வந்து எலியாவை போல இருக்கணும் ஆண்டவரே, மோசையை போல இருக்கணும், ஆபிரகாம் போல விசுவாசம் வேணும். நல்லதான், நல்ல ஜெபங்கள் தான். தாவீதை போல நான் ஒரு பயங்கரமா உண்மை துதிக்கிறவனா இருக்க வேண்டும், உண்மை போட்டுக்கிறவனா இருக்க வேண்டும், இப்படி எல்லாம் ஜெபம் பண்றாங்க, எல்லாம் நல்லது. ஆனா ஒரு விஷயத்த பைபிள் வந்து இஸ் தி பிரின்சிபல் திங்னு சொல்லுது. திஸ் இஸ் தி பிரின்சிபல் திங். அது என்ன தெரியுமா? ஞானம். wisdom is the principal thing. ஓகே, wisdom is the principal thing. ஞானமே பிரதானம் என்று வேதம் சொல்கிறது.
இங்க பவுல் அதுதான் ஜெபிக்கிறார். ஞானத்துக்காக ஜெபிக்கிறார், அறிவுக்காக ஜெபிக்கிறார். He prays for wisdom and understanding. ஓகே, சோ கிருபை, விசுவாசம், இதுக்கு ஈக்குவலண்டா இருக்கிற ஒரு பவர்ஃபுல் ஃபோர்ஸ் இஸ் விஸ்டம். ஏன்னா ஞானம் தான் என்ன பண்ணுதுன்னா, விசுவாசத்தினாலே என்ன கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஓகே, அப்புறம் கிருபை, விசுவாசனால எதை எடுத்துக்கொள்ள முடியும், விசுவாசத்தை எப்படி பயன்படுத்துறது, கிருபை நமக்கு என்ன கொடுத்திருக்கிறது என்பதை செயல்படுத்தி அதை ரிசல்ட் கொண்டு வர்றதுக்கு ஞானம் மிக மிக முக்கியமான வேலை பார்க்கிறது. நிறைய பேருக்கு கிருபையை பற்றி நிறைய தெரியும், விசுவாசத்தை பற்றி நிறைய கேள்விப்பட்டிருக்கிறாங்க. ஆனா எப்படி இவையெல்லாம் பயன்படுத்தி எப்படி என் வாழ்க்கையில ரிசல்ட் கொண்டு வரன்னு தெரியாது. ஏன் அது தெரியாம இருக்குன்னா, அது தெரியாதுன்றதுல ஆன்சர் இல்ல, அறியவில்லை. இன்னும் சில காரியங்களை அறியவில்லை. ஞானக்குறைவு. புரியுதா? ஞானம் இல்லை, மனக்கண்கள் இல்லை, பிரகாசமுள்ள மனக்கண்கள் இல்லை. கர்த்தர் என்னோடு இருக்கிறாருன்னா அதுக்கேற்ற ரிசல்ட் எனக்கு இருக்கணும். என்ன ஆயிடுச்சுன்னா, நிறைய பேர் கர்த்தர் என் கூட இருக்காருன்னு சொல்லி ரிசல்ட் ப்ரொடியூஸே பண்ணாதனால இந்த டேர்மே இப்ப ஜோக் மாதிரி ஆயிடுச்சு. யாராவது கர்த்தர் என்னோட இருக்காரு அப்படின்னா அப்படியா அப்படின்ட்டு போயிடுறாங்க. Nobody is getting up from the chair and saying, wow, the Lord is with you. அப்பனா it's great அப்படின்னு சொல்றது இல்ல யாரும். ஏன்னா கண்டவனு சொல்லி அப்படி ஆயிடுச்சு. கர்த்தர் என் கூட இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு. அப்படின்னா என்ன, கர்த்தர் உங்க கூட இருந்தா கர்த்தர் கொடுக்குற ரிசல்ட்ல வரணும். ஏன் வரமாட்டேங்குதுன்னா ஞானமே இல்லை. ஞானத்தை தேட வேண்டும் என்ற ஞானமும் இல்லை. பிசாசின் வஞ்சகம் அங்கே இருக்கிறது. பிசாசு என்னத்தலாமோ காட்டுறான். இந்த பிரச்சனையை பாரு, இந்த சூழ்நிலையை பாரு, இது என்ன பண்ண போற, பயத்தை கொண்டு வருகிறான். நீங்க ஞானத்தின் பாதையில போகாம இருக்கிறதுக்கு நிறைய நேரம் பயம் ஒரு காரணம். பயத்தின் ஆவிதான் செயல்படுது. பயமும் ஞானமும் ஆப்போசிட்ல இருக்கும். பயம் இருக்கிற இடத்துல ஞானம் வெளிப்படுறது ரொம்ப கஷ்டம். பிசாசு என்ன பண்ணிடுறான், பயம், சூழ்நிலைகள், பிரச்சனைகள் இதெல்லாம் காட்டி பயத்தை வச்சே நிறைய பேர் வாழ்க்கை ஓடுது. ஞானத்தை வைத்து ஓட வேண்டியது பதிலாக wisdom should be reigning in their life, or wisdom should be guiding their life. Instead, fear is guiding them. All the decision making is based on fear. இப்படி செஞ்சா என்ன ஆகும், அதனால பயப்படாம என்ன பண்றது அப்படின்னு போயிட்டு இருக்காங்க. ஓகே, சோ ஞானம் முக்கியமானது என்று சாலமோன் ஞானி சொன்னார். இயேசு சொல்றார், சாலமோனிலும் ஞானவான் நான் சொல்றார். ஓகே, அண்ட் அந்த இயேசுவை பற்றின வெளிப்பாடை எழுதுகிற பவுல் சொல்றாரு, நான் ஜெபிக்கிறேன். எதுக்கு ஜெபிக்கிறேன்னா ஞானம் வரணும்னு ஜெபிக்கிறேன். என்ன ஞானம்? பிதாவாகிய தேவருடைய மகிமையின் பிதா அப்படின்னா ஃபாதர் ஆஃப் க்ளோரி, மகிமையின் பிதா. அவரை அறிந்து கொள்ளணுமா? அவரை பற்றி இல்ல, அவரை அறிந்து கொள்ளணும். மகிமையின் பிதா, அவரை அறிந்து கொள்ளணும். அப்புறம் என்ன ஜெபம் பண்றாரு? மகிமையின் பிதா அறிந்து கொள்ளணும்னு ஜெபம் பண்றாரு. அப்புறம் கிறிஸ்துவை மரித்தோர் எழுப்பதனால கிரியை செய்கிற மகா மேன்மையான மகத்துவத்தின் வல்லமை அது இன்னதென்று நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அப்புறம் நான் சொன்ன மாதிரி பரிசுத்தவான்களிடத்தில் தமக்கு உண்டாயிருக்கிற சுதந்திரத்தினுடைய மகிமை ஐஸ்வர்யம் என்னதென்று. ஓகே, சோ இதெல்லாம் புரிந்து கொள்ள வேண்டும் அப்படின்னு சொல்லி பவுல் ஜெபிக்கிறார். அதுக்காக என்ன சொல்றாங்கன்னா, பிரகாசமுள்ள மனக்கண்கள், ஞானத்தை பற்றி பேசுகிறார். பிரகாசமுள்ள மனக்கண்கள் வேற ஒண்ணு இல்லை. இட்ஸ் டாக்கிங் அபவுட் your eyes of the mind gaining wisdom. ஐஸ் ஆஃப் யுவர் மைண்ட் கெய்னிங் விஸ்டம், அதை பத்தி தான் பேசுகிறார். ஓகே, ஜெபிக்கிறார். சோ இப்ப இதை பத்தி இன்னொரு முக்கியமான பாயிண்ட் நான் கடைசியில சொல்ல போறேன். அதுக்கு முன்னாடி ஒரு ஸ்மால் டீடூர் போயிட்டு வந்துருவோம். அது என்ன டீடூர்னா, நான் போன மீட்டிங் பத்தி கொஞ்சம் லைட்டா பேசணும்னு நினைக்கிறேன். யோபு, தாவீது, இந்த ரெண்டு பேரை பத்தி கண்டிப்பா ஞானத்தை பத்தி பேசும்போது இதை கண்டிப்பா அதை சொல்ல வேண்டியது இருக்கிறது. சொன்னால்தான் உங்களுக்கு அதோடைய இம்பார்ட்டன்ஸ் புரியும். சோ யோபு, தாவீது இவங்க ரெண்டு பேருமே ஒரே பிரச்சனைகள் தான் போறாங்க. ஆக்சுவலா நல்லா பாத்தீங்கன்னா ஒரு பாயிண்ட்ல both of them are going through a same problem. நாம நினைக்கலாம் இல்லங்க யோபு வேற தாவீது வேற, இல்ல ஒரு பாயிண்ட்ல. அது என்ன பாயிண்ட்லன்னா, யோபுக்கு எல்லாம் நல்லா போயிட்டு இருக்கு. ஒரே நாள்ல எல்லாமே போயிடுச்சு கைவிட்டு. ஜஸ்ட் ஒன் டே he lost everything. இது யோபுக்கு நடக்குது. அவன் இடத்துல ஒண்ணுமே இல்லை, அவன் ஒய்ஃப் இருக்கு, அவன் நிக்கிறான், அவ்வளவுதான். சொல்றான் நிர்வாணியா போறேன் அப்படின்னு சொல்லிட்டு உட்காந்து பேசிட்டு இருக்கான். தாவீது on the other hand சிக்லாக் என்ற இடத்துல 1 சாமுவேல் 30 பாத்தீங்கன்னா, அமலேக்கியருடைய சேனை சிக்லாகை கொள்ளையடித்து சுட்டெரித்து எல்லாத்தையும் தூக்கிட்டு போயிட்டான். ஒண்ணுமே இல்ல, ஜீரோ. தாவீது மிகவும் நெருக்கப்பட்டான். தாவீது கூட ஒரு 600 பேர் இருக்காங்க. நீங்க நினைக்கலாம் பரவாயில்லங்க, யோபு பாவம் தனியா இருந்தாரு, இங்க 600 பேர் இருந்தாங்கன்னு. அங்க அந்த 3 பேர் என்ன எஃபெக்ட் கொடுத்தாங்களோ யோபு ஃப்ரெண்ட்ஸ், அதுக்கு ஈக்குவலாவும் அதுக்கு அதிகமாகவும் இவர்கள் செய்தார்கள். ஏன்னா அவங்க கல்லெறியணும்னு சொல்லல, இவங்க கல்லெறியணும்ட்டாங்க.
மனுஷன் அவனே நொந்து போய் உட்காந்துருக்கான், இவனை போய் கல்லெறியணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா யோசித்து பார்த்தா தாவீது அபிஷேகம் பண்ணாங்க தான் பேரு. அன்னையில இருந்து பிரச்சனையா விட்ட பிரச்சனை. ஆமா, ஒன்னு ரெண்டு பிரேக் த்ரூ இருந்துச்சு, இல்லைன்னு சொல்ல முடியாது. ஆனா எப்ப பார்த்தாலும் பிரச்சனை, ஒரு மனுஷன் எங்க போவேன் அந்த லெவல்ல இருக்கவனுக்கு ஏற்கனவே நிறைய பிரச்சனை, இப்போ ஒரு பயங்கரமான பிரச்சனை வந்துருச்சு. அவ்வளவு பேர் தூக்கி போயிட்டாங்க. சரிங்க, என்னாலும் ஒய்ஃப் பிள்ளைங்களா இருக்காங்க, அதுவே போச்சு. இப்ப அப்படிப்பட்ட பிரச்சனை தாவீது. சோ 2 பேரும் ஒரே இடத்துல இருக்காங்க, எக்ஸாக்ட் சேம் சிச்சுவேஷன் இருக்கு. ஆனா டிஃபரன்ஸ் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, யோபு கர்த்தரை பற்றி அறிவில்லாமல் இருந்தான், தாவீது கர்த்தரை அறிந்திருந்தான். அவ்வளவுதான் வித்தியாசம். யோபு கர்த்தரை பற்றி அறிவில்லாமல் இருந்தான், தாவீது கர்த்தரை பற்றி அறிந்திருந்தான். யோபு வந்து பரிசுத்தவான்னு எல்லாரும் சண்டைக்கு வருவாங்க. ஐயோ அவர் பரிசுத்தவான், அவர் எந்த பாவமும் செய்யல. நானும் சொல்றேன், அவன் பரிசுத்தவான் தான், எந்த பாவமும் செய்யல. ஓகே தான். அவனுக்கு பொறுமை இருந்ததுன்னு வேதம் சொல்றது. யோபின் பொறுமையை குறித்து கேள்விப்பட்டிருக்கீங்க. டெஃபினட்டா பொறுமை இருந்தது, இல்லைன்னு சொல்லல. ஆனா யோபுக்கு ஞானம் இருந்ததா அப்படின்னா இல்ல. அதனாலதான் பைபிள் says wisdom is the principal thing, not holiness. See, tell me something. God already made you holy. Okay, now the problem is if you don't know that, okay, then you will live like a sinner. So that's why knowing is very important. That's why wisdom is very important. இது எல்லாத்துக்கும் நான் சொல்லலாம். தேவன் உங்களை செழிப்பானவராக்கி விட்டார். ஆனா நீங்க செழிப்பாக்கப்பட்டிருக்கிறீங்கன்னு உங்களுக்கு தெரியலன்னா நீங்க செழிப்புல இருக்க மாட்டீங்க. சோ தெரியணும்ல, தேவன் உங்களை சுகப்படுத்தி விட்டார். ஆனா சுகம் அடைஞ்சிட்டீங்கன்னு தெரியலன்னா நீங்க சுகமாட்டீங்க. நீங்க சில பேர் சொல்றீங்க எனக்கு தெரியுமே சுகமாயிட்டேன் அப்படின்னா சுகமாயிருக்கணும். நீங்க நான் சொல்றது அந்த தெரியுதை பத்தி பேசிட்டு இருக்கேன். சும்மா தியரிட்டிக்கா தெரியுது பத்தி நான் பேசவே இல்லை. நான் சொல்றது ரியலி யூ நோ தட் யூ ஆர் ஹீல்ட் அப்படின்னா, எஸ் ஐ டோன்ட் ஹேவ் டு பி சிக். இந்த லைனே கூட நிறைய பேருக்கு புரியாது. அது எப்படி நான் சொல்ல முடியாது டோன்ட் ஹேவ் டு பி சிக்னு அப்படி கேட்பாங்க. ஏன்னா யூ ஆர் ஹீல்டுன்னு தெரியாதனால இந்த கொஸ்டினே கேட்குறீங்க. யூ ஆர் ஹீல்டுன்றது அது ஒரு வேற ஒரு டைமென்ஷன். அந்த டைமென்ஷன் தெரியுமா தெரியாதான் நான் கேட்டுட்டு இருக்கேன். When you know that dimension, you will have healing manifesting in your life daily. When you know the dimension that I am rich in Christ financially, அப்படின்னா you will have money in your life automatically. You don't have to struggle. Okay? So the problem is we don't know. Knowledge problem இருக்கு என்பதை ஒத்துக்கொள்ள வேண்டும். இப்ப யோபுக்கு என்னன்னா, இந்த மாதிரி பிரச்சனை வந்தோடனே யோபு என்ன பண்றான் பாருங்க. அவன் வந்து பேச ஆரம்பிக்கிறான். ஓகே, யோபு என்ன பண்றான்? பேச ஆரம்பிக்கிறான். பின்பு யோபு தன் வாயை திறந்துன்னு போடுவோம். பொறுத்து பாக்குறான், பேச ஆரம்பிச்சிட்டான். முடியல, அமைதியா தான் இருந்தான். ரெண்டாவது அதிகாரம் வரைக்கும் எதை சொல்றது, யோபு வாயை திறக்கல, பாவம் செய்யல, ஒழுங்கா இருந்தான். ஆனா அதுக்கப்புறம் முடியல. அதுக்கப்புறம் பாவம் செஞ்சான்னு சொல்லல, அதுக்கப்புறம் பொறுமை இழந்து அவன் டென்ஷன் ஆகி பேச ஆரம்பிச்சிட்டான். அது இவங்க வேற நோண்டி விட்டாங்களா, இன்னும் நல்லா பேசணும். நீ பாவியா தான் உனக்கு பிரச்சனை வருது. அவனுக்கும் அறிவு இல்லை. ஏன்னா பிரச்சனையே வேறன்றதை அவங்களுக்கு புரியல. யோபுக்கு வந்து தேவனை பற்றி அறிவு இல்லை, தேவனை தெரியாது. தாவீதுக்கு அப்படி இல்லை. தாவீது கர்த்தரை அறிந்திருந்தான். தாவீது கர்த்தரை அறிந்திருந்தான். கர்த்தரை அறிந்திருந்தவனுக்கும் கர்த்தரை அறியாதவனுக்கும் டிஃபரன்ஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா, கர்த்தரை அறியாதிருந்த யோபு, நீங்க என்ன எப்படி இவ்வளவு தைரியமா சொல்ல யோபு கர்த்தரை அறியல? நான் சொல்லுங்க, பைபிள்ல தான் போட்டிருக்கு. நிறைய பேர் ரெண்டு அதிகாரத்தோட நிறுத்திக்கிறது. அதுக்கு மேல என்ன இருக்குன்னு கூட படிச்சு பாக்குறது கிடையாது. யோபுல படிச்சு பார்த்தா தான் தெரியும். நீங்க ஃபுல்லா படிச்சு பாருங்க. கடைசியில வந்து ஆண்டவர் வந்து பேசுறது பாருங்க. அவன்கிட்ட அறிவு இல்லாம ஆலோசனை அந்தகாரப்படுத்துகிற இவன் யார்? உன்னை நான் கேள்வி கேட்பேன், நீ அறிவாளி ஆனால் பதில் சொல்லு சொல்லிட்டு, உனக்கு அறிவு இருக்கா, உனக்கு அறிவு தெரியுமான்னு கேட்கிறது. என்ன நடந்துட்டு இருக்குன்னா உனக்கு தெரியுமா யோபு? டு யூ நோ வாட் இஸ் கோயிங் ஆன் யோபு? தெரியாது யோபுக்கு. ஓகே, ஏன் இந்த பிரச்சனை நடந்துட்டு இருக்கு தெரியுமா? தெரியாது. ஓகே, இதுல இருந்து எப்படி வெளியே வரும் தெரியுமா? தெரியாது. அதனால என்னலாமோ கேட்கறாரு. இது தெரியுமா, அதை தெரியுமா, அவனுக்கு இப்படி தெரியுமா அப்படி தெரியுமான்னு சொல்லி கேட்கிறாரு. கிரியேஷனுடைய குளோரியை பத்தி பேசுறாரு. ஏன் அதை பேசுறாருன்னா, யோபு இவ்வளவு பெரிய மகிமையா இதெல்லாம் நான் உருவாக்கி இருந்தேன்னா உன்னை நான் அப்படி சாதாரணமா படிச்சிருப்பேன். போர்க்குதிரையை பார்ப்பா, அது வந்து போரை பார்த்து பயப்படுதா கேட்கிறாரு. அது வந்து நிகி யுத்தத்தையும் அந்த சதம் கேட்கும்போது நிகி என்று கணைக்கும் அப்படின்னா அது எக்ஸைட் ஆகுது. யுத்தம் எங்க நடக்குது, மோப்பம் முடிச்சு போகுமா. யோபு நான் வந்து குதிரையவே அப்படி படிச்சிருந்தேன்னா உன்னை நான் சும்மாவா படைச்சிருப்பேன், உனக்குள்ள ஒரு ஆவியை வைத்து படைத்தேன் என்று சொல்லுகிறார். உன் ஆவி வந்து குதிரையோட நல்லா இருக்கும்பா, பவர்ஃபுல்லா இருக்கும். ஆனா இப்ப நீ விழுந்து போன நிலைமையில இருக்க, அதனால இந்த பிரச்சனை. நீ மட்டும் விழுந்து போகாம இருந்தனா உன் ஆவியை வச்சு அதை நீ எல்லாத்தையும் நீயே விரட்டி இருக்க முடியும். Not that you could have prevented and stopped everything that came your way if only you operated in wisdom from the spirit. இதெல்லாம் உனக்கு தெரியாது, அதனால வாய மூடுன்றார். நான் வேலை பார்த்துட்டு இருக்கேன், நான் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன்,
செஞ்சிருவேன் சீக்கிரம் அப்படின்னு சொல்லிட்டு அவனை போய் பலியிட சொல்றாரு. கடைசியில அவங்க பலியிட்டோடனே பிரச்சனை மாறுது எல்லாமே. ஏன்னா வந்து பலின்றது அங்க வந்து இயேசு கிறிஸ்துக்கு அடையாளம் மாறி விடுகிறது. ஏன்னா அவர் ஒரே பலியினாலே விசுவாசி தம்மிடத்து சேர்கிறவர்களை என்றைக்குமே பூரணப்படுத்தி இருக்கிறார். அதை அவர் செய்ய போறாருன்றதை சிம்பாலிக்கா அந்த இடத்துல காட்டுறாரு. அந்த 7 காலை 7 ஆட்டுக்கடாவை பலியிடுறாங்க. பலியிட்ட உடனே அங்க ஒரு பயங்கரமான சேஞ்ச் வருது யோபோட லைஃப்ல. சோ யோபுவோட பிரச்சனை வந்து ஞானக்குறைவு. யோபுக்கு அறிவு இல்லை. அதான் ஆண்டவர் பேசுறாரு. அவன்கிட்ட அதை மட்டும் தான் டீல் பண்றது, எதிர்த்துமே பேசல. உனக்கு அறிவு இருக்கா? அவனுக்கு அறிவு. ஆனா தாவீது அறிவுடையவன். யோபு அறிவு இல்லாதவன். கர்த்தரை பற்றி அறிவு இல்லாத யோபு புலம்ப ஆரம்பிக்கிறான், அழுகிறான். அதாவது நீங்க ரொம்ப ஆச்சரியமா இருக்கும். யோபு பேசுறதெல்லாம் படிச்சு பாத்தீங்கன்னா இன்னைக்கு ஒரு ஆவரேஜ் விசுவாசி என்னெல்லாம் புலம்புறாரு அது எல்லாம் அங்க இருக்கும். அப்ப என்ன அது காட்டுதுன்னா யோபு வந்து இஸ் தி பிக்சர் ஆஃப் ஆடமிக் பெயின். ஆதாமுக்குள் மனுஷனுக்கு என்ன பிரச்சனை எல்லாம் வருது அப்படின்றது ஒரு அடையாளம் யோபு. அந்த யோபின் புஸ்தகம் இதெல்லாம் இருக்குது இந்த பூமியில. கிறிஸ்து இல்லைன்னா இப்படிப்பட்ட வாழ்க்கை என்பதை காட்டுகிறது. யோபு சன்மார்க்கன் என்று வேதம் சொல்லுகிறது. அவன் ரத்தத்தால் கழுவப்பட்ட நீதிமன்றம் கிடையாது. அதெல்லாம் இன்னும் வரல. அப்ப அவனுக்கு அது தெரியவும் தெரியாது. யோபு விசுவாசத்தினாலே அப்படின்னு பார்க்க முடியாது. யோபுவின் விசுவாசம் பைபிள்ல எங்கேயுமே எதுவுமே பார்க்க முடியாது. ஏன்னா யோபுக்கு விசுவாசம் வந்து இல்லை. ஏன்னா விசுவாசத்தை வந்து தெரியாது, அவனுக்கு ஒண்ணுமே தெரியாது. அவன் என்ன நினைச்சிட்டு இருந்தான், சில நற்கிரிகளை செய்யணும், செஞ்சா தேவன் நம்ம நல்லா வச்சிருப்பாருன்னு நினைச்சான். அவ்வளவுதான் அவனுக்கு தெரியும். அப்படி செஞ்சுட்டு இருந்தான். ஆனா பிரச்சனை வந்து அவன் புலம்ப ஆரம்பிச்சான். நான் நல்லதானே பண்ணேன், எனக்கு எப்படி நடந்துச்சு? நல்லதானே பண்ணேன், எனக்கு எப்படி நடந்துச்சு? ஐயோ எனக்கு தெரியாம ஒரு வீடியோ பார்த்துட்டேங்க. அந்த ஒரு பாஸ்டர் அம்மா போல அந்த அம்மா வந்து வீடியோல அழுகுது. என்னை சபையில இருக்கவங்க ஏமாத்திட்டாங்க. யாரோ சர்ச்சுக்கு வரமாட்டேன்ட்டாங்களாம். அதுக்கு அப்படி அழுகுது. ஒருத்தர் கேரல் ரவுண்டு போறேன்னு வீட்டுக்கு போனோம், எல்லாருமா சேர்ந்து போனோம், வீடை போட்டிட்டு போயிட்டாங்க. அங்க உடஞ்சு போயிட்டோம். நீங்க ஏன் உடஞ்சு போறீங்க? வீடை போட்டு போனா அடுத்த வீட்டுக்கு போங்க. எனக்கு புரியல. ஏன்னா ஒண்ணுமில்லாத பிரச்சனைகள் அழுகுறாங்க. இந்த மாதிரி பாஸ்டர் அம்மாவா இருக்கு, பாவம் சபை எப்படி இருக்குன்னு தெரியல. சோ ஒண்ணுமில்லாததுக்கெல்லாம் இப்படி அழுகுறாங்க. அவமானப்பட்டு இது என்ன அவமானம்? வீடை பூட்டிட்டு போயிட்டாங்கன்னா சரி, ஏசு என்ன சொன்னாரு? சுவிசேஷத்துக்கு எவனாவது கேட்கலாம், காலில் அப்படி தூசி உதறிட்டு அடுத்த வீட்டுக்கு போனாரு. ஒருத்தர் மீட்டிங்கு காய்கறி எல்லாம் அவர் தான் கொடுத்துட்டு இருந்தாரு. திடீர்னு அவர் சபை விட்டு நின்னுட்டாரு. நான் அவர்கிட்ட போய் கேட்டேன், காய்கறி நீங்க தானே கொடுத்தீங்க, ஏன் நின்னுட்டீங்க? அவரு கேட்டாரா கடை இல்லையான்னு. கர்த்தர் இந்த மாதிரி ஆட்கள் எல்லாம் கர்த்தர் தான் தூண்டி விடுறாரா? எனக்கு டவுட்டா இருக்கும் சார். ஏன்னா இவங்க யார நம்பி இருக்காங்க? காய்கறி கொடுக்குறவங்க எங்க போயிட்டு இருக்காரு? இவங்க பாஸ்டர் அம்மாவா இருக்கான்றாங்க. எனக்கு ஒன்றும் புரியல. தெரியாம பார்த்துட்டு இந்த வீடியோ சிலர் வந்துருது, ஏதோ ஆவிக்கு ஒரு வீடியோ ஏதாவது பார்த்தா இப்படி வீடியோ எல்லாம் வந்துருது. சோ இன்னைக்கு பாத்தீங்கன்னா நிறைய விசுவாசி அதான் யோபு குரூப்ல இவங்க இருக்காங்க. அதே கேட்டகரி தான். புலம்பி எப்படி ஆயிடுச்சு, அப்படி ஆயிடுச்சு, ஐயோ நான் என்ன பண்ணுவேன்? யோபுக்கு ஒண்ணுமே தெரியாது. அதான் கடைசியில் ஆண்டவர் அட்ரஸ் பண்ணி முடிக்கிறார். உனக்கு தெரிஞ்சா சொல்லு, தெரிஞ்சா கடைசியில் யோபு புரிஞ்சிருச்சு விஷயம். நான் சொல்லிட்டேன், ஆண்டவரே எனக்கு தெரியாம நிறைய பிரச்சனை வாயை மூடிடுறேன், இனிமேல் நான் பேசவே மாட்டேன். கடைசியில் ஒன்னே ஒன்று தான் சொன்னேன், தேவரி சகலத்தையும் செய்வல்லவர், நீர் செய்ய நினைத்து தடைப்படாத இருந்தது. ஒன்னு சொன்னா, ஆண்டவரே எனக்கு பெயின் இருக்குது உண்மை, எனக்கு போராட்டம் இருக்குது உண்மை. கடைசியில் அவன் சொன்னது எல்லாம் உண்மைதான், எனக்கு லாஸ் ஆயிடுச்சு, எல்லாம் உண்மைதான். ஆனால் தேவரின் சகலத்தையும் செய்ய வல்லவர். ஏன்னா இதெல்லாம் தாண்டி ஞானம் இருக்கிறது. உம்முடைய சர்வ ஞானம் என்பது இதெல்லாம் தாண்டி இருக்கிறது. உம்முடைய ஞானம் தான் எனக்கு தேவை அப்படின்னு புரிஞ்சுட்டேன். நீங்க எனக்கு தான் போதும் ஆண்டவர் முடிச்சிட்டேன். ஆனா தாவீது பாருங்க, ஞானத்தினால் நிரப்பப்பட்டவன். தேவாவி அவன்மேல் இருந்தது, அவனுக்கு அருளப்பட்டிருந்தது. அந்த தாவீது இவ்வளவு பிரச்சனை மத்தியில எல்லாரும் கல்லெறியணும்ன்றாங்க. அந்த நேரத்துல அவன் போய் கர்த்தர்கிட்ட கேட்கிறான் பாருங்க, கர்த்தாவே இந்த தண்டை பின்தொடரலாமா? பின்தொடர்ந்தால் திருப்பிக் கொள்வேனா? இதுதான் ஞானம். இதுதான் ஞானம். ஞானக்குறைவு என்ன பண்ணுன்னா உங்களை இமோஷனல் பர்சனா மாத்திரும். யூ cannot be emotional and wise at the same time. Impossible. You cannot be emotional and wise at the same time. சரியா? சோ அந்த நேரம் மட்டும் தாவீது இமோஷனலா மட்டும் இருந்தானா அந்த 600 பேர் மாதிரி அவனும் உட்கார்ந்து அழுதுட்டு. The difference of the spirit that was upon David, because of that the wisdom that was imparted to him. ஆவியினால அவனுக்கு இருந்த ஞானம், கர்த்தரை பற்றின அறிவு. அந்த அறிவுல அவன் என்ன பண்ணான்னா ஜெபம் பண்ணான், ஆண்டவரே பின்தொடரலாமா? அங்க விசுவாசம் வருது. இந்த ஜெபத்திலே விசுவாசம் இருக்கு. ஏன்னா ஒரு ஆல்மோஸ்ட் இம்பாசிபிள் திங் கேட்கறான். அவன் எங்க போனாங்கன்னு தெரியாது, எந்த பக்கம் போனாங்கன்னு தெரியாது. அவங்க என்ன போய் ஃபேஸ்புக்ல போய் போட்டோல போஸ்டா போட்டாங்க, எக்ஸ்கியூஸ் மீ, நாங்க டேவிட், நாங்க இந்த இடத்துல இருக்கோம், இப்பதான் நாங்க உங்க ஏரியாவெல்லாம் காய்பட்டு அடுத்த இடத்துக்கு போயிருக்கோம் அப்படின்னு அவங்க ஒன்றும் போடல. எங்க போனாலும் யாருக்குமே தெரியாது, கண்டுபிடிக்க முடியாது. கடல்ல பெருங்காயம் காய்ச்ச மாதிரி தான். ஆனா கர்த்தர்ட்ட கேட்கிறேன், ஆண்டவரே பின்தொடரலாமா? Can I trace them? Can I track them? I'm telling you something very prophetically right now. Some of your problems you don't even know where it is or how it is. You don't even know solutions for it. அதை ட்ரேஸ் பண்ண கூட தெரியல. அதாவது
சில விஷயங்கள் வந்து என்ன செய்யணும்னு தெரிஞ்சா செய்யலாம், என்ன செய்யணும்னு தெரியல என்ன பண்றது, அப்படிப்பட்ட பிரச்சனையை சொல்லிட்டு இருக்கேன். ஆஸ்க் தி லார்ட். ஆண்டவரை பின்தொடரலாமா அப்படின்னா என்ன அர்த்தம்? ஆண்டவரே அதை குறித்து நான் இன்னும் ஜெபிக்கலாமா, எனக்கு அதை கொடுப்பீங்களா? நான் இழந்துட்டேன் அதை, ஆனா இது எங்க இருக்குன்னு கூட எனக்கு தெரியாது. கேன் ஐ ப்ரே ஃபார் தட்? கேன் ஐ ரெக்கவர் இட் பேக்? God is looking for some people like that. God is looking for such people tonight. You don't even know where it is. You don't even have a clue how you're going to do it, but you still want to pray and you want to get it. அப்படி இருக்கிறவங்க கைகளை உயர்த்தி, ஆண்டவரே ஐ வாண்ட் டு ப்ரே லைக் தட் கையில் வச்சு சொல்லுவாங்க. ஆண்டவர், நான் வழி ஜெபிக்க விரும்புகிறேன். கர்த்தர் ஒரு விசேஷித்த கிருபை இந்த நேரத்தில் கட்டளை எடுக்கிறார். காணாமல் போனவைகளை முதலாவது தேடி கண்டுபிடிக்கிற கிருபை, கண்டுபிடித்த பின் அவைகளை பெற்றுக் கொள்ளுகிற கிருபை, அவரை எடுத்துக் கொள்ளுகிற கிருபை. The Lord is unleashing over you. Whoever is believing right now, God is unleashing that grace over you right now. அது எங்க இருக்குன்னு கூட தெரியாது, ட்ரேஸே இல்ல, அது எப்படி நடக்கும்ன்றதுக்கு வழியும் இல்லை, ஒண்ணுமே இல்லை. ஆனா you are not willing to give up. You are saying, I want to go, I want to recover all. நான் எல்லாத்தையும் எடுத்துக்கொள்ள விரும்புறேன். எனக்கு தெரியாது, எனக்கு ஒண்ணுமே தெரியாது. ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா, உனக்கு எல்லாம் தெரிஞ்சிருக்கணும்னு நான் சொல்லவே இல்லை. இப்படிப்பட்ட இருதயமே அறிவு. இப்படி வேணும் ஒரு வாஞ்சை வருது பாத்தீங்களா, அதே அறிவின் ஆரம்பம். ஓகே, சோ யோபுவால இவ்வளவு ஆண்டவர் பேசலாம், பிறகு ஓரளவு ரெக்கவர் பண்ண முடிஞ்சது. ஆனா எல்லாத்தையும் ரெக்கவர் பண்ண முடியல, ஏன்னா his children never came back. He got other things. But Job is not the highest book in the Bible. ஓகே, யோபு முடிஞ்ச பிறகு தானே சங்கீதம் ஆரம்பிக்குது, தாவீதின் கதை ஆரம்பிக்குது. தாவீது சகலத்தையும் திருப்பி கொண்டான். தாவீது, அதுதான் ஞானம். ஞானத்துல செயல்படுவது ஒருவன் சகலத்தை திருப்பிடுவான். யோபுக்கு ஞானம் வரல, கடைசியில கொஞ்சம் வந்துச்சு, ஆனா அதுவும் பத்தல, கொஞ்சம் வந்துச்சு, அவ்வளவுதான். ஓகே, ஆனால் தாவீது அப்படி அல்ல, சகலத்தையும் திருப்பி கொண்டான், எதையுமே விட்டு வைக்கல. நாட் ஈவன் ஒன், நாட் ஈவன் ஒன். He recovered all. He recovered all. ஓகே, ஏன்னா தாவீது ஆவியை உடையவன். ஆக்சுவலா நானு ஜோப் வெர்சஸ் டேவிட் தான் ஸ்டடி பண்ணிருந்தேன். அப்ப எனக்கு ஆண்டவர் ஒண்ணு காட்டினாரு, அதனால அதையும் சேர்த்து நான் சொல்லிடுறேன். அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் 24 இருந்து வாசிங்க. தேவன் அவருடைய மரண உபாதிகளின் கட்டை அவிழ்த்து அவரை எழுப்பினார். அவர் மரணத்தினால் கட்டப்பட்டிருக்க கூடாது இருந்தது. அவரை குறித்து தாவீது, கர்த்தரை எப்பொழுதும் எனக்கு முன்பாக நிறுத்தி நோக்கிக் கொண்டிருக்கிறேன். நான் அசைக்கப்படாதபடி அவர் என் வலது பாரிசத்திலே இருக்கிறார். அதனாலே என் இருதயம் மகிழ்ந்தது, என் நாவு களி கூர்ந்தது, என் மாம்சமும் நம்பிக்கையோட தங்கி இருக்கும். என் ஆத்துமாவை பாதாளத்தில் விடீர், உங்களுடைய பரிசுத்தர் அழிவை காண ஒட்டீர். ஜீவ மார்க்கங்களை எனக்கு தெரியப்படுத்தினீர், உம்முடைய சன்னிதானத்திலே என்னை சந்தோஷத்தினால் நிரப்புவீர் என்று சொல்லுகிறான். சகோதரரே, கோத்திர தலைவனாகிய தாவீதை குறித்து நான் உங்களுடனே தைரியமாய் பேசுகிறதற்கு இடம் கொடுங்கள். அவன் மரணம் அடைந்து அடக்கம் பண்ணப்பட்டான். அவனுடைய கல்லறை இந்நாள் வரைக்கும் நம்மிடத்தில் இருக்கிறது. அவன் தீர்க்கதரிசியாய் இருந்து உன் சிங்காசனத்தில் வீற்றிருக்க மாம்சத்தின்படி உன் சந்ததியில் கிறிஸ்துவை எழுப்ப பண்ணுவேன் என்று தேவன் தனக்கு சத்தியம் பண்ணினதை அறிந்தபடியால் அவன் கிறிஸ்துவனுடைய ஆத்துமா பாதாளத்தில் விடப்படுவதில்லை என்றும் அவருடைய மாம்சம் அழிவை காண்பதில்லை என்று முன்னறிந்து அவர் உயிர்த்தெழுதலை குறித்து இப்படி சொன்னான். இந்த இயேசுவை தேவன் எழுப்பினார். இதற்கு நாங்கள் எல்லாரும் சாட்சிகளாய் இருக்கிறோம். அவர் தேவனுடைய வலது கரத்தினால் உயர்த்தப்பட்டு பிதா அருளிய வாக்கு தத்தத்தின்படி பரிசுத்த ஆவியை பெற்று நீங்கள் இப்பொழுது காண்கிறதும் கேட்கிறதுமாகி இதை பொழிந்தருளினார். தாவீது பரலோகத்திற்கு எழுந்து போகவில்லையே, நான் உம்முடைய சத்துருக்களை உமக்கு பாதபடியாக்கி போடும் வரைக்கும் நீர் என் வலது பாரிசத்தில் உட்காரும் என்று கர்த்தர் என் ஆண்டவரனே சொன்னார் என்று அவனே சொல்லியிருக்கிறான். போதும். சோ நான் வந்து இதை யோபு வெர்சஸ் தாவீதுன்னு நான் அதை ஃபர்ஸ்ட் ஸ்டடி பண்ணிட்டு வரேன். நான் எப்படி பார்த்துட்டேன்னா, யோபு ஆப்போசிட்ல தாவீது. ஸோ யோபு வந்து ஆதாமின் சந்ததிக்கு தான் அடையாளமா இருக்கிறான். நாம் வந்து கிறிஸ்துவின் சந்ததி, அதனால தாவீதுக்கு நம்ம தாவீது வந்து நமக்கு அடையாளம் நினைச்சிட்டு இருந்தேன். அப்பதான் ஆண்டவர் என்னை மாத்த சொன்னாரு, இது வந்து அப்படி போடாத, ஜோப் வர்சஸ் டேவிட் வர்சஸ் கிரைஸ்ட் போடு சொன்னாரு. ஓகே, ஏன்னா தாவீது கூட நிழலாட்டமா இருக்கிறான். தாவீது சகலத்தை திருப்பி கொண்டான், உண்மைதான். ஆனா அவன் நிழலாட்டமாய் தான் இருக்கிறான். அவன் இடத்தில் பரிபூர்ணம் இல்லை, தாவீது இடத்துல பரிபூர்ணம் வரலிட்டான் அவன். அதனால அவனுக்கு தீர்க்கதரிசியா இருந்து
மாம்சத்தின்படி தன் சந்ததியிலே கிறிஸ்து வராருன்றத அவன் பார்த்துட்டான், அவன் அதை அறிந்திருந்தான் என்று பேதுரு அதை கோட் பண்றாரு. கோட் பண்ணி அப்ப தாவீது தன்னை பத்தி சொல்லல, கிறிஸ்துவ பத்தி சொன்னான். அவரை பற்றி தான் தாவீது சொன்னான். அப்ப பாத்தீங்கன்னா கிறிஸ்து வந்து என்னத்தை ரெக்கவர் பண்ணாருன்னா, அவரு ஏதோ அவரோடதை மட்டும் ரெக்கவர் பண்ணல, அவர் உலக தோற்றத்திலிருந்து மரித்த அவ்வளவு பேரையும் எழுப்பி விட்டார் போய். ஓகே, he took the captives captive போட்டிருக்கு. அப்படின்னா பாதாளத்துக்கு போய் அவர் வந்து சகல துரைத்தனங்கள் அதிகாரங்கள்லாம் உறிந்து கொண்டதெல்லாம் இல்லாம மரித்திருந்த அநேகரை அவர் எடுத்துக்கொண்டார். We are talking about that kind of recovery when you talk about Christ and his seed. We are David's heir, no doubts about that, but we are actually the heir of the spiritual David, who is Christ Jesus. நம்முடைய ஆவிக்குரிய தாவீதாகிய இயேசு கிறிஸ்துவினுடைய சந்ததி நாம். ஓகே, தாவீது ஒரு மிகப்பெரிய ராஜா ஆறது எல்லாம் உண்மைதான். ஆனா தாவீதே ஒரு அடையாளம் தான், வந்து மெயின் கிடையாது. தாவீதுக்கு அடுத்து கிறிஸ்து வராது, கிறிஸ்து தான் மெயின். ஏன்னா அவர் நான் சொன்னேன், ஏன்னா மரணத்துக்கும் பாதாளத்துக்கும் திறவுகோல் நான் வச்சிருக்கேன்னு சொல்றாரு. ஓகே, behold I hold the keys of death and Hades. மரணத்துக்கு அப்படின்னா மரணம் தான் இருக்கிறதே பெரிய ஃபோர்ஸ் பூமியில, அதுக்கு மேல நான் இருக்கிறேன்றாரு. சோ அவர் தான் இருக்கிறதே பெரியவர். ஓகே, அப்படின்றப்ப சோ நம்முடைய அந்த ஞானம் அப்படின்றது பாத்தீங்கன்னா தாவீது ஞானம் இருந்தது. ஓகே, ஆனா தாவீதின் ஞானத்திலும் மிகப்பெரிய ஞானம் கிறிஸ்துவின் ஞானம். அந்த ஞானம் நமக்கு அவைலபிளா இருக்கு. ஓகே, சோ கிறிஸ்துவின் ஞானம், இப்ப தாவீதின் ஞானத்தையே அவன் எவ்வளவு ரெக்கவர் பண்றான்னா, இப்ப கிறிஸ்துவின் ஞானத்தை எவ்வளவு ரெக்கவர் பண்ண முடியும்? நான் சொல்றேன், தாவீதால சிலதை ரெக்கவர் பண்ண முடியல. எக்ஸாம்பிள்ஸ், அப்சலோம் ரெக்கவர் பண்ண முடியல. அம்னோன்னு ஒரு பையன் இருந்தேன், அவனே ரெக்கவர் பண்ண முடியும், செத்து போயிட்டான். அதோட அவன் பையங்களே செத்து போனான். அவன் குடும்பத்தோட யுத்தத்தை அவனால ரெக்கவர் பண்ண முடியல. ஓகே, தாவீதுக்கு ஃபெயிலியர்ஸ் இருந்தது, ஆனா கிறிஸ்துவுக்கு அப்படி எதுவுமே கிடையாது. நாம் தாவீதின் சந்ததி கூட கிடையாது, நாம் கிறிஸ்துவின் சந்ததியாயிருக்கு. ஆகவே அந்த ஞானத்தின் அளவை யோசித்து பாருங்க, எப்படிப்பட்ட ஞானத்தின் அளவு நமக்கு அருளப்பட்டு இருக்கிறது. சோ அததான் வந்து பவுல் எழுதார் கொலோசியர் 1 இதெல்லாம் வந்து முன்னாடியே முன்காலங்கள் இதை பத்தி பேசப்பட்டதை தவிர இது என்னன்னு தெரியல, இப்படி வரவே இல்லை. அதெல்லாம் இப்பதான் வந்து மேனிஃபோல்ட் விஸ்டம் அப்படி சொல்றாரு, பயங்கரமான ஞானம் என்று சொல்லுகிறார். அவ்வளவு பெரிய ஞானம் அருளப்பட்டிருக்கிறது. நான் சொல்றேன், உங்களுக்கு இருக்கிற எல்லா பிரச்சனையை காட்டிலும் தேவன் உங்களுக்கு அருளின ஞானம் மிகவும் பெரியதா இருக்கு. Beyond all problems you have, the wisdom is far greater. அதான் சொல்றேன், we are talking about a wisdom that can recover people who are dead for centuries. That's what Jesus did. The wisdom of Christ did that. The wisdom of Christ did that. பைபிள்ல பாத்தீங்கன்னா ஞானம் வந்து வித்தியாசமா இருக்கு. அது எத்தனை பேர் பார்த்துருவாங்கன்னு தெரியல. ஒரு வசனம் வாசிக்கலாம். ஓய்வு நாளான போது ஜெப ஆலயத்தில் உபதேசம் பண்ண தொடங்கினார். அநேகர் கேட்டு ஆச்சரியப்பட்டு, இவைகள் இவனுக்கு எங்கே இருந்து வந்தது? இவன் கைகளினால் இப்படிப்பட்ட பலத்த செய்கைகள் நடக்கும்படி இவனுக்கு கொடுக்கப்பட்ட ஞானம் எப்படிப்பட்டது? இயேசு கிறிஸ்து அற்புதங்களை செய்யறாரு. அந்த அற்புதங்களை செய்யறத பாக்குறாங்க. பார்த்துட்டு அங்க இருக்கிற ஜனங்கள் வந்து கேக்குறாங்க, இது எப்படிப்பட்ட ஞானம் கேக்குறாங்க. வாட் கைண்ட் ஆஃப் விஸ்டம் இஸ் திஸ்? அதாவது இப்படிப்பட்ட பலத்த செய்கைகள் நடக்கிறது, அது பவர்ஃபுல் ஆக்ட்ஸ்க்கும் விஸ்டம்க்கும் இருக்கிற கனெக்ஷன். ஓகே, பவர்ஃபுல் ஆக்ட்ஸ்க்கும் விஸ்டம்க்கும் இருக்கிற கனெக்ஷன். ஏன்னா இது எப்படிப்பட்ட விஸ்டம் பேசுறோம்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் மகிமையின் பிதாவை அறிந்து கொள்ற ஞானத்தை பத்தி பேசிட்டு இருக்கோம். மகிமையின் பிதாவை ஒருத்தன் அறிய ஆரம்பிக்கும் போது அந்த மகிமையின் ஐஸ்வர்யத்தினாலே ஏற்படுகிற மகத்துவமான வல்லமை அவன் வாழ்க்கையில செயல்பட ஆரம்பிக்கும். So nobody can attain the wisdom of God and have no power in their life. See, earthly wisdomக்கும் பரத்தின் ஒரு ஞானத்துக்கும் வித்தியாசமே அதுதான். பரத்தின் ஒரு ஞானம் வல்லமை உள்ளதா இருக்கு, connected with power. இப்ப ஒரு எக்ஸாம்பிள் கொடுக்குறேன் பாருங்களேன். நீ எர்த்லி விஸ்டம் பத்தி சொல்றேன். மன்மோகன் சிங்க்கு ரொம்ப ஞானம் இருக்கா? மோடிக்கு ரொம்ப ஞானம் இருக்கா? மன்மோகன் சிங் தான் இருக்கு. அவர் ஆக்ஸ்போர்ட்ல படிச்சிருக்காரு, அவரு எக்கனாமிக்ஸ்ல PhD வச்சிருக்காரு, எல்லாம் ஓகே தான். ஆனா எலெக்ஷன்ல யார் ஜெயிச்சா? மோடி. 2014 அவங்களுக்கு 2 பேர் கான்டெஸ்ட். இவர் பிரைம் மினிஸ்டர் இருந்தாரு, மோடி வந்து அந்த சைட்ல வந்தாரு. ஸோ மோடி வந்து எலெக்ஷன். ஸோ சிதம்பரம் ஒரு இடம் சொல்லியிருந்தாரு, மோடியோட எக்கனாமிக் அறிவு வந்து நம்ம தீபடி டப்பால பின்னாடி எழுதிடலாம்னு சொல்லி. சிதம்பரம் also has a lot of earthly wisdom, okay, but not always on earth. Earthly wisdom is not always connected with power.
கேட்டா என்ன சொல்றாங்க, இது டெமோக்ரஸிங்க, டெமோக்ரஸில வந்து மோடிக்கு பாப்புலாரிட்டி அதிகம், அதனால மோடி தான் ஜெயிச்சாரு. பாப்புலாரிட்டி மன்மோகன் சிங் இல்ல, விஸ்டம் இருக்கு, ஆனா பாப்புலாரிட்டி இல்ல. எர்த்லி விஸ்டம், ஹெவன்லி விஸ்டம் பெரிய டிஃபரன்ஸ் இருக்கு. ஹெவன்லி விஸ்டம்ல வந்து நீங்க ஒரு அளவுக்கு மேல வளர ஆரம்பிச்சீங்கன்னா, இட் வில் பிரிங் யூ பவர். தேர் வில் பி பவர், தேர் கேனாட் பி செப்பரேஷன். ஏன் இதை நான் சொல்றேன், நான் ஏன் இந்த மாதிரி எக்ஸாம்பிள் நான் கொடுத்தேன்னா, இன்னைக்கு நிறைய பேர் கிறிஸ்தவ வட்டாரங்களை சுத்திட்டு இருக்காங்க, அவங்களுக்கு ரொம்ப ஞானம் இருக்குன்னு சொல்லிட்டு. ஒருத்தர் இப்போ உயிரோட இல்ல, அவர் இறந்து போயிட்டாரு. அவர் பாத்தீங்கன்னா கிறிஸ்தவ வட்டாரங்களை மிகவும் ஞானவான் என்று அழைக்கப்பட்டவர். ஏன்னா நிறைய ஆர்கியூமெண்ட்ஸ் ஞானமா பேசுவார். அப்புறம் நிறைய பேர் ஃபாலோ பண்ணியிருக்காங்க. நத்திங் அகேன்ஸ்ட் ஹிம், அவருடைய ஊழியமோ அவருடைய அழைப்போ அதை பத்தி நான் எதுவும் பேசல. ஏன்னா அவருக்கு அந்த ஞானமா பேசக்கூடிய அந்த சாதுரியமான பேச்சு, அந்த திறன்லாம் இருந்தது. அதை அவர் கர்த்தருக்காக பயன்படுத்தினார். அதெல்லாம் ஃபைன், நோ கொஸ்டின் அபவுட் தட். பட் ஐ வாஸ் நெவர், எனக்கு எப்பயும் பார்த்தீங்கன்னா ஆரம்பத்துல இருந்தே இது மாதிரி பேசுறவங்க கூட எனக்கு சேரவே பிடிக்காது, அவங்கள ஃபாலோ பண்ணவும் பிடிக்காது. ஏன்னா எனக்கு என்ன தோணும்னா, இவ்வளவு பேசுனா அதுக்கு ஏற்ற மாதிரி வல்லமை இருக்கணும். there should be power. No, they give good answers, but can they heal a headache? No. But I'm not interested in that. ஏன்னா biblical wisdom is not like that. Biblical wisdom is not some intellectual wisdom with which you win arguments. That is from Greece. Ancient Greeceல தான் டிபேட்ஸ் நடந்துட்டு இருந்தது. இவர் ஒரு கருத்தை சொல்லுவார், அவர் ஒரு கருத்தை சொல்லுவார், அப்படி அப்படி போயிட்டு இருந்தது. ஓகேயா? ஆனா வந்து அது வந்து biblical wisdom கிடையாது. biblical wisdom comes with power. யாரெல்லாம் பைபிள்ல ஞானவான்களா இருந்தாங்களோ வல்லமை உள்ளவர்களா இருந்தாங்க, இல்லைன்னா வல்லமை அவங்களுக்கு வந்துச்சு. ஓகே, யோசேப்பு அவனுக்கு ஞானம் இருந்தது, வல்லமை அவன் கையில வந்தது. தானியேல் ஞானம் இருந்தது, வல்லமை வந்தது. வெறும் ஞானம் மட்டும்தாங்க இருக்கு, இதே இல்லை அப்படின்னு ஒரு கேட்டகரி பைபிள்ல கிடையாது. இயேசு கிறிஸ்து ஞானம் உள்ளவராய் இருந்தார், அவர் வல்லமையினாலும் மகிமையினாலும் முடிசூட்டப்பட்டவராகவும் இருந்தார். So we are talking about that kind of wisdom that comes from heaven, which translates to power on earth. Okay, so that wisdom. So அப்ப நமக்கு வந்து தாவீதின் ஞானம் கூட இல்ல, கிறிஸ்துவின் ஞானமே அருளப்பட்டிருக்கிறது. அதனாலதான் பவுல் வந்து என்ன ஜெபிக்கிறாரு, பிரகாசமுள்ள மனக்கண்கள் இதெல்லாம் அறிந்து கொள்ளும்படியாக என்று ஜெபிக்கிறார். சரி, இப்ப நான் மெசேஜோட லாஸ்ட் பார்ட் வந்துட்டேன், இதோட முடிக்கிறேன். இப்ப என்னன்னா, இன்னைக்கு கிறிஸ்தவ உலகத்திலே 2 குரூப் இருக்கு. ஆவிக்குரிய உலகம், கிறிஸ்தவ உலகம் சொல்ல முடியாது, ஆவிக்குரிய உலகத்துல 2 குரூப் இருக்கு. ஒரு குரூப் என்ன பண்ணுதுன்னா, விடிய ஜெபம் பண்ணுது. அண்டார்டிகால ஏதாவது ஆத்து மாறினா அங்கேயும் அதுக்கு சேர்த்து ஜெபம் பண்ணிடுவாங்க. அது மட்டும் தான் விட்டு வச்சிருக்காங்க. கொஞ்ச நாள் முன்னாடி வீட்டிலே வேலை பார்க்கும்படி ஒரு பெண்மணி வந்து சேர்ந்திருந்தாங்க. அவங்க வந்து அவங்களும் 2 ஒரு இந்த கிளீன் பண்ற லேடியும் சமையல் லேடி 2 பேர் பேசிட்டு இருக்காங்க. 2 பேருமே கிறிஸ்தவர்கள். அவர்கள் அந்த சமையல் பண்ற லேடி வந்து சொல்லிட்டு இருக்காங்க, 4 மாவடிலாம் போயிட்டு வருவேன்னு சொல்லிட்டு, சமையல் பண்ற லேடி கிளீன் பண்ற லேடி 4 மாவடிலாம் போயிட்டு வருவேன் அப்படின்னு பேசிட்டு இருந்துச்சு. பேசிட்டு இருந்துட்டு அது வந்து சொல்லுது, நாங்க அன்னைக்கு போயிருந்தப்ப எதுக்காக நாங்க ஜெபிச்சோம் அப்படின்னு சொன்னா, நாங்க வந்து மற்றவங்களுக்காக ஜெபிச்சோம். ஏன்னா மற்றவங்களுக்காக ஜெபம் பண்ணாதான் நமக்கு ஆண்டவர் செய்வாரு அப்படிலாம் தியாலஜி எல்லாம் பயங்கரமா பேசிட்டு இருந்துச்சு. நான் இவங்க பேசுறதெல்லாம் பார்க்கும்போது அவங்க அப்பதான் கேட்டுருந்தேன், அவங்க பண்ற ஜெபம் உலகத்துக்காக ஜெபிக்கிறவங்க ஜெபிச்சாங்களாம். உலகத்துக்காக ஜெபிச்சோம் என்னமோ சொன்னாங்க, நிறைய ஜெபம். அடுத்த மீட்டிங்ல வந்து எங்களுக்காக ஜெபிப்போம், வியாதிகள் வேலைகளுக்காக ஜெபிப்போம் அப்படின்னு. சரி, அதெல்லாம் கேட்டிருந்தேன். ஸோ அப்ப என்ன தெரிஞ்சுன்னா, ஜெபம் பண்ற லிஸ்டே எல்லாமே போயிட்டு இருக்கு. எங்கெல்லாமோ ஜெபம் பண்றாங்க, யாருக்கெல்லாமோ ஜெபம் பண்றாங்க, ரொம்ப நல்லது, இப்படி ஜெபிக்கிறாங்க. இது ஒரு குரூப். சரியா? ஊரம் ஜெபிச்சுக்கிட்டே இருக்கும், ஜெபத்திலே இருப்பாங்க. இன்னொரு குரூப் என்ன இருக்குன்னா, நாங்க அப்படிலாம் ஜெபிக்க மாட்டோம். ஏன்னா ஆண்டவர் வந்து அதிக ஜெபம் இப்ப தேவையில்லை, இப்ப என்ன தேவைன்னா அறிவு தான் தேவை, அண்டர்ஸ்டாண்டிங் தான் தேவை. ஏன்னா அவர் தான் எல்லாம் முடிச்சுட்டா, இப்ப நம்ம ஜெபம் பண்ணி தான் ஆண்டவர் செய்யறாருன்னு இல்லை. ஓகே, அதனால நான் வந்து 2 எக்ஸ்ட்ரீம்ஸ், எல்லாரும் இப்படி இருக்காங்களா நான் சொல்லல, 2 எக்ஸ்ட்ரீம்ஸ் இருக்குன்னு சொல்லிருக்கேன். ஸோ இந்த குரூப் என்ன சொல்லுது, அதனால நாங்க ஜெபிக்கவே தேவையில்லை, ஜெபிக்கவே மாட்டோம், எல்லாம் அவர் முடிச்சுட்டாரு, எல்லாம் முடிச்சுட்டாரு. சரி, முடிச்சுட்டாருங்க, நீங்க நாங்க ஜெபிப்போம், நாங்க நல்லா சாப்பிட்டு தூங்கிடுவோம், ஜெபிக்க மாட்டோம் அப்படி சொல்லி இந்த குரூப் இருக்கு. எல்லாம் செஞ்சு முடிச்சிட்டாரு. ஓகே, சோ இவன் ரொம்ப ஜெபிக்கிறான், ஆனா எதுக்கு ஜெபம்னே தெரியாம சொல்றான். இவனுக்கு விஷயம் தெரியும், ஆனா ஜெபிக்க மாட்டேங்கிறான். ஏன்னா ஜெபமே லோவர் ஆயிடுச்சு. இப்ப ஜெபம் God knows everything, ஆண்டவருக்கு நம்மளை பத்தி எல்லாம் தெரியும், நாங்க எதுக்கெல்லாம் ஜெபிக்கணும் அப்படின்னு லெவல்ல இருக்கு. ஓகே, எல்லாம் அப்படி ஜெபிக்க தேவையில்லைன்னா எதுக்கு வந்து எல்லாவற்று குறித்து உங்கள் விண்ணப்பங்களை வேண்டுதலும் ஸ்தோத்திரத்தோட கூடிய ஜெபத்தினாலும் வேண்டுதலினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துகள் ஏன் போட்டிருக்கு.
புரியுதா? அது ஒரு டிசப்ஷன். ஜெபிக்கிறதே கிடையாது. ஜபம்ன்ற வார்த்தையை கண்டா ஓடிடுவாங்க. அது ஒரு குரூப். இன்னொரு குரூப் என்ன பண்ணுது? விடிய ஜெபம் இருக்கு. எதுக்கு ஜெபம் தெரியல, ஜெபம் பண்ணிட்டே இருக்கு. எதுக்கு ஜெபம்னு தெரியாதனால எல்லாத்துக்கும் ஜெபம் பண்ணிடுவோம். எல்லாத்துக்கும் விட்டு வைக்க வேணாம், அவ்வளவுக்கு ஜெபம்னு ஜெபம் இருக்கு. ஸோ 2 பேர் ரெண்டு எக்ஸ்ட்ரீம்ல இன்றைக்கு சபை வந்து இருக்கிறது. ஆனால் பவுல் வந்து ஒரு காம்போ பண்றாரு. அவர் என்ன பண்றாருன்னா, ஞானத்தையும் தெளிவையும் அளிக்கிற ஆவியை அருள வேண்டும் அப்படின்னு சொல்லி உங்களுக்காக நான் இடைவிடாமல் ஜெபிக்கிறேன் அப்படின்றார். மகிமையின் பிதாவை அறிந்து கொள்ளணும். ஓகே, அதுக்கு ஜெபம் பண்றேன். அப்புறம் பரிசுத்தவான்களில் தமக்கு உண்டாகிற மகிமை ஐஸ்வர்யம் என்னதென்றும் கிறிஸ்துவை மருத்துவம் எழுப்பதினாலே நமக்குள்ளே கிரியை செய்து நம்முடைய மகத்துவத்தின் வல்லமை என்னது தமக்குள்ளே கிரியை சாரி பேசியர் ஒண்ணுல நம்முடைய மகா மேன்மையான மகத்துவத்தின் வல்லமையா தாம் கிறிஸ்துவை மருத்துவரிலிருந்து எழுப்பி அவரிடத்தில் நடப்பித்து தமது பலத்த சத்துவத்தின் வல்லமைப்படியே விசுவாசிக்கிறவர்களாய் நம்மிடத்தில் காண்பிக்கும் தம்முடைய வல்லமையின் மகாமேன்மையான மகத்துவம் என்னதென்றும் நீங்கள் அறிய பிடிக்கும். எவ்வளவு டீட்டெயில்டா போட்டிருக்காரு பாருங்க. சோ தேவனுடைய மகாமேன்மையான மகத்துவத்தின் வல்லமை என்னதென்று நாம் அறிய முடியும். நான் ஜெபிக்கிறேன்றது நல்லா கவனிங்க. சொல்ல வந்ததுல முக்கியமான பாயிண்ட் இது. இவ்வளவு நாள் இதை நான் அவ்வளவு சொன்னதில்லை. ரொம்ப கவனம் கவனிங்க. ஏன்னா பவுல் வந்து இதெல்லாம் டீச் பண்ணியிருக்காரு. அவங்களுக்கு ஏற்கனவே டீச் பண்ணிட்டாரு. என்ன எப்படி இருக்கு எல்லாம் சொல்லிட்டாரு. சொல்லி முடிச்சுட்டு இப்ப அடுத்த லெட்டர் எழுதிருக்காரு. அதுல சொல்றாரு, நான் வந்து ஜெபிக்கிறேன், ஜெபிச்சுக்கிட்டே இருக்கேன் இடைவிடாமல். என்னத்துக்கு ஜெபம் பண்றேன்? மகிமையின் பிதாவை நீங்க அறிந்து கொள்ளணும். தேவனிடத்தில் உண்டாஇருக்கிற மகிமையின் ஐஸ்வர்யம், பரிசுத்தவான்கள் உண்டாஇருக்கிற மகிமையின் ஐஸ்வர்யம் என்னதுன்னு நீங்க அறிந்து கொள்ளணும். அப்புறம் மகா வல்லமையான மகத்துவத்தின் மேன்மை வல்லமை என்னது நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். இங்கே பாருங்க, பவர் அண்ட் விஸ்டம் கனெக்ட் ஆகுது பாருங்க. So knowing the power. So wisdom is there in everything. Faith, grace, anything. Wisdom is very important. So அவர் சொல்றாரு, நான் தொடர்ந்து ஜெபிச்சுக்கிட்டே இருக்கேன்றாரு. என்னைய பார்த்தா ஆனா பைத்தியக்காரன் நினைப்பான். அந்த மாதிரி நான் எங்க போனாலும் ஜெபிச்சுக்கிட்டே தான் போறேன், என்ன பண்ணாலும் ஜெபிச்சுக்கிட்டே தான் இருக்கேன். சோ எப்ப பார்த்தாலும் ஜெபிச்சுக்கிட்டே இருக்கிறது தப்பு இல்ல. அப்படி பண்றது தப்புன்னு சொல்லக்கூடாது. ஜெபிச்சுக்கிட்டே இருக்காரு தப்புன்னு. என்னத்துக்கு ஜெபிச்சுக்கிட்டே இருக்காருன்றதான் விஷயம். புரியுதா? சோ என்ன ஆயிருதுன்னா, எங்களுக்கு ஞானம் அறிவுன்னு பேசும்போது ஜெபம் காணா போயிருது. புரியுதா? நியூ கவர்னன்ட், கிரேஸ், ஃபெய்த்ல இருக்கிற நிறைய பேர் சரியா ஜெபிக்கிறது கிடையாது. ஏன்னா வந்து ஜெபமே கேவலம் ஆயிடுச்சு. இப்ப ஜெபமா அண்ணலாம் அழுது ஜெபம்ன்றது கிடையாது. நிறைய பேர் அழுகையே மறந்தாச்சு. அப்படின்னா உள்ளுக்குள்ள ரொம்ப ஆனந்தத்தோட ஆடும் அப்படின்லாம் ஆடல. உள்ள உள்ளுக்குள்ள கிடுக்கிட்டு நடிக்கிட்டு இருக்கு. பில்டிங் ஸ்ட்ராங் பேஸ்மெண்ட் வீக் மாதிரி ஆடிக்கிட்டு இருக்கு உள்ளுக்குள்ள. ஆனா வெளியே வந்து நாங்க அழுக மாட்டோம், நாங்க சிரிப்போம், பொது உடன்படிக்கை இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு உட்காந்துருக்காங்க. காமெடி ஆயிரும். உனக்குள்ள அழுகை வருத்தம் இருக்குன்னா அவ தேவ பிரசன்னத்தை போய் கொடு. என்கிட்ட போய் கொடுத்து. அந்த ஒரு அம்மா சொன்ன டிவியில அழுகுது, வீடியோல என்னை சபைக்காரன் ஏமாத்திட்டாங்கன்னா கீழே கமெண்ட் போட்டிருக்கேன். ஏங்க இதெல்லாம் பப்ளிக்கா சொல்லாதீங்க, இதெல்லாம் ஆண்டவர்கிட்ட சொல்ல வேண்டிய விஷயங்க, எதுக்கு இதை வந்து பப்ளிக்கா சொல்லிட்டு இருக்கீங்கன்னு. இன்னும் ஏன்னா இது 4 பேர் ஓட்டிட்டு கிண்டல் அடிச்சுட்டு இருக்காங்க. திரும்ப அந்த மாவே கிண்டல் அடிச்சாங்கன்னு அழுகுது, அதை 4 பேர் கிண்டல் அடிச்சுட்டு இருக்காங்க. சோ போடுறதா இதெல்லாம் தனியா. சோ அது மாதிரி வந்து பப்ளிக்கா சொல்லலாம். நான் have you taken your brokenness to Christ? Have you done that? That's the point where your faith will begin. ஏன்னா faith in your spirit is not going to help you. Faith should be in your heart, in your emotions, in your mind. விசுவாசம் என்பது உங்க ஆவியில இருக்குது, அங்கேயே இருக்கிறனால ஒரு பிரயோஜனம் கிடையாது. அது உங்க மைண்டுக்கு வரணும், உங்க ஆத்மாவுக்கு வரணும், அப்பதான் உங்களுக்கு பிரயோஜனம். Have you taken your brokenness to Christ? See, எத்தனை ஊழியக்காரங்கிட்ட நம்ம வந்து அழுது புலம்புறோம், ஐயா அப்படி ஆயிடுச்சுன்னு. அதை ஏன் ஆண்டவர்கிட்ட செய்ய மாட்டேங்கிறோம்? Why are we not doing it to God? ஏன் ஒரு இடத்துல உட்காருங்க, ஒரு சேர பக்கத்துல போடுங்க, ஆண்டவரே வாரு ஐயா சொல்லிட்டு சொல்லுங்க, ஆண்டவரே இந்த மாதிரி இருக்கு, ஆண்டவரே எனக்கு இருக்குன்னு சொல்லுங்க. ஏன் சொல்ல மாட்டேங்கிறோம்? அது சொல்றது இல்லை நிறைய பேர். சோ ஆனா அதோட நான் நிறுத்த சொல்லல. அதை நீங்க சொல்லிட்டே இருக்கணும் தேவையில்லை, அதை சொல்லுங்க. ஆனா சொல்லிட்டு அடுத்து எங்க போக வேண்டியது இருக்குன்னா, ஞானமும் தெளிவும் வர வேண்டும் என்று அழுது ஜெபம். அழுதுன்னா என்ன சொல்றேன்னா இன்டென்சிட்டியா சொல்றேன். கண்டிப்பா அழுகணும்னு நான் சொல்ல வரேன். அழுக வந்து ஆளுங்க வர்றேன்னா திருச்சிட்டே ஜெபம் பண்ணுங்க, அதெல்லாம் தப்பு இல்லை. ஐ எம் டாக்கிங் அபவுட் த இன்டென்சிட்டி ஆஃப் த பிரேயர். ஏன் அழுகிறதுன்னு நான் சொல்றேன்னா, தட்ஸ் த கோர் பாயிண்ட். எப்போ ஒருத்தன் அழுவ he broke down அப்படின்றாங்களா, she broke down.
அவங்க வந்து அவ்வளவுதாங்க, அவங்களால கண்ட்ரோல் பண்ணிக்க முடியல. That should be happening in the presence of God, not with anybody else. I am telling you, if that happens in the presence of God for you, and then breaking down, and because you are desperate for this wisdom, அந்த ஞானம் எனக்கு வேணும், மகிமையின் பிதாவை நான் அறிந்து கொள்ளணும். மகிமையின் பிதாவை யாக்கோபு ஜெபம் பண்ணார், ஆசீர்வதித்தால் ஒழிய போக மாட்டேன். அந்த மாதிரி மகிமையின் பிதாவை நான் அறிந்தால் ஒழிய ஆண்டவரே என்னால முடியாது, வாழ முடியாது, எனக்கு ரொம்ப தேவை, எனக்கு அது அவசியம் என்று. ஆர் யூ பிரேக்கிங் டவுன் ஃபார் தட்? ஓகே, மகிமையின் பிதாவை அறிஞ்சிட்டீங்களா? அறிஞ்சிட்டீங்கன்னா பிரேக் டவுன் ஆக வேண்டாம், நீங்க அப்படியே ஸ்மார்ட்டா அப்படியே ஸ்டைலா சுத்திட்டு இருக்கலாம். Have you known the Father of glory? Do you know the Father of glory? சில பேர் தெரியும்ன்றாங்க. தெரியும்னா I will ask you what results you are having. Seriously, that's the answer. If you are not having results, you don't know the way you should know. Simple. I know one man who knew the Father of glory. He stood before a grave and said, Lazarus, come out, and he came. That is knowing the Father of glory. If you don't know that way, you don't know him. Please don't deceive yourself. நிறைய பேர் என்ன நினைச்சிருக்காங்க, எனக்கு பிதாவை தெரியும், அது தெரியும், ஒன்றும் தெரியாது. Go to the presence of God and cry till you meet the Father. நான் சொல்றேன், if you meet the Father of glory, இந்த மாதிரி கால் கூட நீங்க வர வேண்டிய அவசியம் இருக்காது. You will know him. You will be having fellowship with him. My prayer is that. I don't want இங்க இருக்கிற ஒரு 30 பேர் இருக்காங்க, 40 பேர், இந்த 40 பேர் இன்னும் 40 வருஷத்துக்கு வீடியோ பார்க்கணும். I don't want that. I want people to go out of the call and do your thing as God leads you. Let new people come in. A lot of people need. Entire church வந்து அனாதையா இருக்கு, தெரியாம. Lot of people. This ministry is needed for a lot of people. But I don't want same people to be there forever and இன்னும் நாங்க அப்படிதாங்க பிரதர் இருக்கோம் அப்படின்னு. No, I don't want that. That's not my prayer. Okay, that's not my prayer, because அப்படின்னா மினிஸ்ட்ரியே பாயிண்ட்லெஸ் ஆயிடும். So ஞானம், அறிவு, தேவனை அறிவது, பிதா, மகிமையின் பிதாவை அறிவது, அப்புறம் நமக்குள்ளே கிரியை செய்கிற அவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்கிறது மறந்துருப்பாங்க. கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து எழுப்பி அவரிடத்தில் நடப்பித்த தமது பலத்த சத்துவத்தின் வல்லமைப்படியே விசுவாசிக்கிறவர்களாகிய நம்மிடத்தில் காண்பிக்கும் தம்முடைய வல்லமையின் மகா மேன்மையான மகத்துவம் இன்னதென்றும் நீங்கள் அறியும்படிக்கு அவர் உங்களுக்கு பிரகாசமுள்ள மனக்கண்களை கொடுக்க வேண்டும் என்று வேண்டுகொள். கொஞ்ச நாளைக்கு முன்னாடி இயர் பிஃபோர் சஜித் ஜோசப் ஒருத்தர் டிஎஃப் வச்சுக்கொண்டார், ஃபாதர்ஸ் வச்சுக்கொண்டார். நான் அவர் டிரான்ஸ்லேட் பண்றேன். அவர் பிரசங்கமே இந்த எபேசர் 1:2 பண்ணாரு. அதுல அவரு குறிப்பா இந்த 19 வசனத்தை திரும்ப திரும்ப அப்படியே சொல்லிட்டே இருப்பாரு. மெசேஜே பாதி தான் ஓடிச்சு. அப்ப இருக்க அந்த கிரௌடுக்கு பாத்தீங்கன்னா ஏதாவது ஸ்டஃப் இருக்கணும், இல்லைன்னா அந்த கிரௌடு வந்து சோர்ந்துடும். என்ன புதுசா ஒண்ணு பேசல, பழசையே பேசுறாரு, இல்ல சொன்னதே சொல்றாரு. இவர் அப்படி இல்ல, இந்த வசனத்தை நாள் படிச்சாரு, அவர் இதவே டீப்பா சொல்லுவாரு, அப்படியே ரசிச்சு பல ஆங்கிள் அந்த வசனத்தை சொல்லிட்டு இருந்தாரு. இதுதான் மெசேஜே. அவரு miracles are happening very powerfully. இன்னும் இப்போ அந்த சிஸ்டர் இருக்காங்க, டிஎம்எஸ் எல்லாம் இருக்காங்க, டென்னிஸ் பால் சைஸ்ல கட்டி வந்து காண வச்சு, கேன்சர் கட்டி டென்னிஸ் பால் சைஸ். நான் ஐ வாஸ் லைவ் விட்னஸிங் தட். ஐ வாஸ் டிரான்ஸ்லேட்டிங் ஃபார் லைவா பார்த்தேன் மிரக்கிள். ஓகே, அப்போ அந்த ஸ்டேஜ்ல இருக்கும்போது ஆண்டவர் என்கிட்ட சொன்னாரு, ஐ புட் யூ ஹியர் ஃபார் அ சீசன் அண்ட் அ ரீசன் என்று சொன்னார். ஏன் இந்த மாதிரி ஆட்கள் வரும்போது நீ ஏன் ஸ்டேஜ்ல இருக்கா, there is a season and a reason அப்படின்னு என்கிட்ட சொன்னாரு. லைவா as the miracle was happening, God was telling me that. சோ ஆனா எனக்கு அவர் பண்ண மிரக்கலோட அவர் ஏன் இந்த வசனத்தை சொல்லிட்டு இருந்தா நான் ரொம்ப நாள் யோசிச்சுட்டு இருந்தேன். எத்தனை வசனம் சொல்லாமல் இதையும் சொன்னாரு, இது அவ்வளவு முக்கியமானு யோசிச்சுட்டு இருந்தேன். After I realized that why that miracle happened, not that one alone, he was doing a lot of other things happened. ஏன் அதெல்லாம் நடந்துச்சு அப்படின்னா, இந்த வார்த்தையின் ஞானம் அவர் புரிந்திருக்கிறார், அவருக்குள்ள அது போயிருக்கு. அதனாலதான் அதை வச்சுதான் அது அந்த miracle happened. So கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து எழுப்பி அவரிடத்தில் நடப்பித்த தமது பலத்த சத்துவத்தின் வல்லமையுடைய விசுவாசிகளாக நம்மிடத்தில் காண்பிக்கும் தம்முடைய வல்லமையின் மகா மேன்மையான மகத்துவம் என்னதென்றும். நான் அழுது ஜெபம் பண்ண போறேன் அப்படின்னா இதுக்காக அழுது ஜெபம் பண்ணுங்க. அதுதான் நான் சொல்ல வர பாயிண்ட். நான் அழுது ஜெபம் பண்ணணும் உங்க பிரச்சனைக்காக நான் சொல்ல வரல. நீங்க இதுக்காக நான் சொல்றேன், இதுக்காக நீங்க அழுது ஜெபம் பண்றாளா மாறிட்டீங்க. இதை நான் பார்க்கணும். I want to experience, not just know, I want to experience it. Not just understand the concept, you have to experience it. அப்படி சொல்லிட்டு இந்த வசனம் மகிமையின் பிதா அறிந்து கொள்ளுக்கான ஞானம் எனக்கு வேணும், தெளிவு வேணும் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, நிறைய பேர் தரிசனம் பார்க்கணும் இல்லாம அது எல்லாம் இமோஷனல் ஒரு கேங்காவே சுத்துதுங்க. தரிசனம் பார்க்கணும், நான் இப்படி எந்த போஸ்ட்ல உட்காந்து தரிசனம் வரும். தரிசனம்லாம் வந்து என்னன்னா உங்க மைண்ட் என்லைட்டன் ஆகிறதான் தரிசனம். மகிமையின் பிதாவை நான் பாக்குறேன் அப்படின்னா என்னன்னா, உங்க மைண்ட்ல எப்ப பார்த்தாலும் உங்களுக்கு இருக்க பிரச்சனை,
உங்களுக்கு என்னென்ன ப்ராப்ளம் இருக்கு, எங்க பிசாசு எங்க வருது, இதான் கண்ணுக்கு தெரிஞ்சுட்டே இருக்குல்ல. அது விலகிட்டு மகிமையின் பிதா இருக்காரு, அவர் பார்த்துப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு உங்க கண்ணுக்கு அவர் தெரிய ஆரம்பிச்சிட்டாருன்னா நீங்க பிதாவை பாக்குறீங்கன்னு அர்த்தம். தட் ஒன்லி கவுண்ட்ஸ். நான் உட்காந்தேன், இயேசு எனக்கு காப்பி குடிக்க வந்தாரு, நல்லது வந்துட்டு போட்டோம். ஆனா கான்ஸ்டன்டா இயேசு கண்ணுக்கு தெரியுறாரா, அது ரொம்ப தேவை. அது மாம்சத்து படி அல்ல, ஆவியில தெரிய முடியும். ஞானமும் தெளிவும் ஆவி வந்தா மகிமையின் பிதாவே நீங்கள் பார்க்க முடியும். The Father of glory can see him. இயேசு அவரை பார்த்துட்டே இருந்ததுனாலதான் 5 அப்பம் 2 மீன் வந்தப்ப இவங்களுக்கு திட்டல. ஏன்டா அறிவு இருக்கு அவங்களுக்கு, 5000 பேருக்கு 5 அப்பத்தோட நிக்கிறீங்களே, அறிவு இல்லையான்னு கேட்கல. அதை வாங்கி ஸ்தோத்திரம் பண்ணாரு. எங்க குடும்பத்துல சில நேரம் இப்படி ஆகுது, சில காலம் என்னடக்கோட் ஆயிருது உங்களுக்கு. ஐயோ இதை வச்சு என்ன பண்றதுன்னு சொல்லிட்டு யாரு மேல தப்போ அவங்க கூட திட்டிட்டு இருக்கோம். நீ சரியில்லை, நீ சரியில்லை, இப்படி செஞ்சுட்ட, அப்படி செஞ்சிருக்கணும், இப்படி செஞ்சிருக்கணும். 5 அப்பம் 2 மீன் தானே இருக்கு. மகிமையின் பிதா தெரிஞ்சாருன்னா அதை எடுத்து நீங்க ஸ்தோத்திரம் பண்ண ஆரம்பிச்சிருங்க, பெருக ஆரம்பித்து விடும். மகிமையின் பிதா வேலை பார்க்க ஆரம்பிச்சிருவாரு. மை ஃபாதர் இஸ் ஒர்க்கிங், இயேசு சொல்றாருல, அதான் ஃபாதர் ஆஃப் க்ளோரி, ஹீ வில் ஸ்டார்ட் ஒர்க்கிங். ஸோ அவரை தெரியணும். ஆகவே எதுக்குமே அழுது ஜெபம் பண்றீங்களோ இல்லையோ அதெல்லாம் பரவாயில்ல, இதுக்கு அழுது ஜெபம் பண்ணணும். அழுதுனா என்ன சொல்றேன், டாக் இன்டென்சிட்டி. அதனால பர்டிகுலர்லி ஐம் யூசிங் த வேர்ட் அழுது ஜெபம் பண்றதுன்னு. ஏன்னா இப்ப என்ன ஆயிடுச்சு, நாங்க புது உடன்படிக்கை இருக்கோம், நாங்க சிரிச்சுக்கிட்டே எல்லாத்தையும் அனுபவிப்போம். கண்ணு தெரியுதா, கண்ணு தெரியுதா? இல்லங்க நாங்க புதிய உடன்படிக்கை அப்படிலாம் சொல்றவங்களுக்கு ஒரு வருஷம் இருக்கு, அதே வாசிக்கலாம். எபிரேயர் 5. அவன் தப்பானதுக்காக அழுகுறான், அதுக்காக அழுகிறதே தப்புன்னு சொல்லக்கூடாது. எபிரேயர் 5 அதிகாரம், எபிரேயர் 5:7 மட்டும் வாசிங்க போதும். எபிரேயர் 5:7. அவர் மாம்சத்தில் இருந்த நாட்களில் தம்மை மரணத்தினின்று ரட்சிக்க வல்லமை உள்ளவரை நோக்கி பலத்த சத்தத்தோடும் கண்ணீரோடும் விண்ணப்பம் பண்ணி வேண்டுதல் செய்து, பலத்த சத்தத்தோடும் கண்ணீரோடும் விண்ணப்பம் பண்ணி, போதும் அந்த 3 வேர்ட்ஸ் மட்டும் வாசிங்க. பலத்த சத்தத்தோடும் கண்ணீரோடும் விண்ணப்பம் பண்ணி. பலத்த சத்தம், கண்ணீர், விண்ணப்பம், இது யார் பண்ணது? ஜீசஸ் புதிய உடன்படிக்கையில எவனா சொன்னான்னு சொல்லுவேன். Jesus prayed like that. Jesus prayed like that. So நம்ம அவரு ஜெபம் அளவு கூட பண்றோமா இல்லையோ, ஆனா ஞானமும் தெளிவும் வேணும்னு ஜெபம் பண்ணுமா இல்லையா? மகிமையின் பிதாவை அறிந்து கொள்ளணும். அப்புறம் எனக்குள்ள எப்படிப்பட்ட வல்லமை வைத்திருக்கிறீன்னு அறிந்து கொள்ளணும். அதுக்காக பலத்த சத்தத்தோடு ஜெபிக்கலாமா இல்லையா? ஜெபிக்கணுமா இல்லையா? நமக்குள் பலத்த சத்தத்தின் வல்லமையை கொடுத்துட்டாரு. மகிமையின் பிதா நமக்கு இருக்காரு. பிதா என் மேல கோபமால, என் மேல அன்பா இருக்காரு, எனக்கு ஆதரவா இருக்கிறாரு அப்படின்னு சொல்ற அநேகம் பேர் அப்படி ஜெபிக்கிறது இல்லை. அதுதான் பிரச்சனை. அவங்க என்ன சொல்றாங்க, சில பேரு உப்பு போட்டு முழங்கால இல்லைங்க நல்லா ஒர்க் அவுட் ஆகுன்றவங்க ரொம்ப நேரம் முழங்கால இருக்காங்க. எதுக்கோ இருந்து எப்படியோ தட்டு தடுமாறியோ அதுவும் அவங்களுக்கு நாள் நடக்குது. ஏன்னா அது இன்டென்சிட்டி இஸ் தேர். இந்த சைடு இன்டென்சிட்டி இஸ் வெரி லேக்கிங். பினிஷ்ட் ஒர்க் எல்லாம் செஞ்சு முடிச்சிட்டார். ஆமாயா, பினிஷ்ட் ஒர்க்குள்ள நுழையதுக்கு பிரயாசப்பட்டு போட்டிருக்கல. லேபர் டு என்டர் இன்டு தி ரெஸ்ட் ஆஃப் காட்னு போட்டிருக்கல. அதுக்கப்புறம் ஈஸியாயிரும். அதான் சொல்றேன், நீங்க எதுக்கெல்லாமோ லேபர் பண்ண தேவையில்லை. நீங்க ஒரு சபை வச்சிருக்கீங்களா, 1000 ஆத்மா வர்றதுக்கு என்ன பண்ணணும், முழங்கால் தேயணும், அந்த மாதிரி எதுவும் தேவைனா. இதுக்கு முழங்கால் தேஞ்சா ஆத்மா வந்துடும். எதுக்கு? மகிமையின் பிதாவை அறிந்து கொள்ளணும், மகா மேன்மையான மகத்துவத்தின் சத்துவத்தின் வல்லமை என்னது அறிந்து கொள்ளணும் அப்படின்னு நீங்க முழங்கால தேய்ச்சி பாருங்க, அதெல்லாம் அதுவா வரும். சவுலுக்கு போன் வந்துச்சுல, கழுது வந்து சேர்ந்துச்சு, அது மாதிரி எல்லா கழுதையும் வந்து சேர்ந்து 1000 என்ன 10,000 ஆத்மா கூட வரும். அதை பத்தி எல்லாம் யோசிக்காதீங்க. இதுதான் முக்கியம். ஃபர்ஸ்ட் திங்ஸ் ஃபர்ஸ்ட். திஸ் இஸ் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். ஸோ விஸ்டம் இஸ் த பிரின்சிபல் திங். ஸோ என்னத்தை சம்பாதித்தாலும் ஞானத்தை சம்பாதி. ஓகே, எந்த ஞானம்? சர்வ வல்லவரின் அறிவு, மகிமையின் பிதாவின் அறிவு, நமக்குள்ளே கிரியை செய்யற மகா மகத்துவமான வல்லமையின் மேன்மையின் அறிவு. இதை அறிந்து கொள்வோம். அப்படின்னா வருங்காலங்களில் கிருபையின் ஐஸ்வர்யத்தை அனுபவிக்க ஆரம்பிப்போம். சரியா? ஒரு தீர்மானம் எடுப்போம். என்ன தீர்மானம்னா, நான் அறிந்து கொள்ள போறேன். I'm going to know, I'm going to continue and pursue till I know the Father of glory, the Father of glory. நல்லா ஒண்ணு சொல்லிடுறேன். If somebody says they know the Father and they are not able to bring results in their life, they still don't know the Father. They may be in the process, but they still don't know the Father. எந்தெந்த ஏரியாவில் எனக்கு ரிசல்ட் வரல நீங்க சொல்றீங்களோ, இன்னும் நான் அதுல பதிலே பார்க்கல, ஜெபம் பண்றேன், பதிலே இல்லை. அந்த எதுக்காக ஜெபம் பண்றீங்களோ அதை கொஞ்சம் ரொம்ப நாள் ஜெபம் பண்ணிட்டீங்க, அதை கொஞ்சம் ஓரம் எடுத்து வச்சுட்டு இதுக்கு ஜெபம் ஆரம்பிங்க. மகிமையின் பிதாவை அறிந்து கொள்ளணும்.
அந்த கெட்டகுமார் வரும்போது அவனை அணைத்து அவனுக்கு வஸ்திரத்தை கொடுத்து மோதிரத்தை கொடுத்து பாதரட்சை கொடுத்து அந்த பிதாவை நான் அறிந்து கொள்ள வேண்டும். திபேரியா கடற்கரையிலே சீஷர்கள் இரவு முழுவதும் பிரயாசப்பட்டு ஒன்றுமே பிடிக்காம இருந்த போது அங்கே வந்து நின்று 153 பெரிய மீன்களை கொடுத்த பிதாவை நான் அறிந்து கொள்ள வேண்டும். ஏன் அங்க பிதான் இயேசுதான் வந்தாரு, ஆனா அங்க பிள்ளைகளே பேசுறாரு, ஃபாதரோட ரோல் எடுத்து பேசுறாரு. இப்ப உயிர் தெரிஞ்சிட்டாரு. டெக்னிக்கலி they became his seed also. He can represent the father directly to them because he is risen now. அதனால பிள்ளைகளே அவங்கள பார்த்து பேசுறாரு. பேசிட்டு சொல்றாரு, வலைய ரைட்ல போடுங்கன்றாரு, ஆழத்துல ரைட் சைட்ல போடுங்கன்றாரு. அப்போ முன்னாடி கூட ஆழத்துக்கு போக சொன்னாரு, இப்ப ஆழம்லாம் இல்லை, அங்கேயே போடு வரும்ன்றாரு. 153 பெரிய மீன் வந்துச்சு. நல்லா கவனிங்க. when you encounter the father of glory, miracles will happen just like that. இன்னைக்கு கூட எனக்கு ஒரு சிஸ்டர் ஒரு மெசேஜ் அனுப்பினாங்க காலையில, எனக்கு டைரக்ட் அனுப்பல, எனக்கு அனுப்பப்பட்டது. ரொம்ப சிக்கல்ல இருக்க மாதிரி சொல்லி போட்டுருந்தாங்க, ஜோ பண்ணுங்க, எனக்கு என்ன பண்ணவே தெரியலன்னு. நான் என்ன சொல்றேன், அவங்களுக்கும் தான் சொல்றேன், எல்லாருக்கும் தான் சொல்றேன். பயங்கரமான பிரச்சனை இருக்கீங்க, கரெக்ட், உங்களால ஒண்ணும் பண்ண முடியல, கரெக்ட், புரியுது. அதை set aside that, take this word and read this and say, let me meet that father of glory. Let me meet that father of glory, the father of our Lord Jesus Christ. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் தேவன், மகிமையின் பிதா, அவர் அறிந்து கொள்ள வேண்டும். அவர் அறிந்து கொள்ள வேண்டும். குறைகளை நிறைவாக்குகிறவர், நல் மேய்ப்பராய் இருக்கிறவர், மரளையின் பள்ளத்தாக்கிலும் கூட நடக்கிறவர், சத்துருக்களுக்கு முன்பாக பந்தையை ஆயத்தப்படுத்துகிறவர், தேவைகளை எழும்பும் முன்னே அதை சந்திக்கிற யெகோவா ஈரே, எல் ஷடாய், ஒன்றும் இல்லாமல் இருந்து எல்லாவற்றையும் உருவாக்குகிறவர், வாக்கு மாறாதவர். அவரை சந்திக்க வேண்டும், அவரை சந்திக்க வேண்டும், அவரை அறிய வேண்டும். அதுவே உங்களுக்கு ஜெபமா இருக்கட்டும். See, there's a beautiful thing here. You will know that you are knowing the Father, that you are knowing the Father. You are in the process of knowing the Father as things starts happening. It's very interesting. That's how that's the learning happens. Knowing the Father doesn't happen in a class. Knowing the Father doesn't happen when somebody takes you to your anointing session. ஒரு தரிசனம் பார்த்தேன், பிதாவை அறிந்து கொண்டேன். கிடையவே கிடையாது. பிதாவை அறிந்து கொள்றது அவர் கொடுக்கிற நன்மைகளை ருசிக்க 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 தான் பிதாவை அறிந்து கொள்ள இருப்பீங்க. பிதாவை அறிந்து கொண்டு நீங்க ஜெபிக்க ஆரம்பிச்சதுல இருந்தே உங்களுக்கு நன்மைகள் நடக்க ஆரம்பிக்கும். You will start experiencing miracles. Yes, every miracle will be a gift from the Father, making you understand how much He loves you. This is what the church should be praying for. This is what God wants the church to pray for. ஜெபிக்கலாம். The 5 loaves and the 2 fish you are having, God is going to multiply it. The 5 loaves and 2 fish you are having, God is going to multiply it. Thank you, Lord. Thank you, Lord. Thank you, Lord. கால்ல இருக்கிறவங்க, இப்ப இருக்கிறவங்க, இனிமேல் வீடியோல பாக்குறவங்க, உங்களுக்கு விசேஷமா நான் சொல்லுகிறேன். நான் ஜெபிச்சுட்டு இருக்கும்போது கர்த்தர் என்ன சொன்னது அப்படி நான் சொல்றேன். ஆண்டவர் சொன்னார், for the results that you are having right now, you may only have 5 loaves and 2 fish மாதிரி results you are having some results, but நீங்க எதிர்பார்க்கிற அளவுக்கு இல்லை, மினிமல் ரிசல்ட்ஸ் are having. ஆண்டவர் சொல்றாரு, அதை எடுத்து என்கிட்ட கொண்டு வா, ஸ்தோத்திரம் செலுத்து, ஏன்னா நான் அதை பெருக்க போகிறேன், நான் அதை பெருக்க போகிறேன். Thank you, Lord. I see everybody who is under my voice right now entering into a season. இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிறவர்கள், இந்த காலில் வந்துட்டு இருக்கவங்க, அப்புறம் பாக்குறவங்க, அவங்களுக்காக சொல்லுகிறேன், இனிமேல் பார்க்க போறவர்களுக்கு சேர்த்து 12 கூடை மீதம் எடுக்கத்தக்க சீசன் உங்களை கர்த்தர் எடுத்து செல்கிறார். இப்போதைக்கு 5-2 மீன் சீசன் தான் நீங்க இருக்கீங்க. கொஞ்சம் தான் இருக்கு, ஒன்னும் இல்லைன்னு சொல்ல முடியாது, கொஞ்சம் இருக்கு. ஆனா கூடைகள் நிறைகிற 12 கூடைகள் நிறைகிற சீசன் கர்த்தர் எடுத்து செல்ல போகிறார். 12 கூடைகள் நிறைகிற சீசன் கர்த்தர் உங்களை எடுத்து செல்ல போகிறார். This is what is happening. This is the Father has begun this work in this group. இந்த குரூப்ல கர்த்தர் கிரியை செய்ய ஆரம்பிச்சார், பிதா கிரியை செய்ய ஆரம்பிச்சிட்டார். பிதாவின் கிரியைகள் துவங்கி விட்டது. தம்முடைய கிரியைகள் மூலமாக தம்மை அதிகமாய் வெளிப்படுத்துவார் இந்த நாட்களில். இன்னும் அதிகமாக நான் ஜெபிப்போம். பிதா மகிமையின் பிதாவை அறிந்து கொள்ள வேண்டும் என்று ஜெபிப்போம், விண்ணப்பம் செலுத்துவோம். பைபிள் எடுத்து அதுக்காக படிங்க, மகிமையின் பிதாவை அறிந்து கொள்ளணும் படிங்க. எந்த சாப்டருக்கு படிச்சாலும் சரி, ஏசாயா, சங்கீதம், எங்கனாலும் படிக்கலாம். மகிமையின் பிதாவை அறிந்து கொள்ளணும், அதுதான் என்னோட கோல்னு சொல்லி படிக்க ஆரம்பிங்க. எனக்குள்ள கிரியை செய்கிற சத்துவத்தின் மகா மேன்மையான வல்லமை என்னன்னு அறிந்து கொள்ளணும் சொல்லி படிக்க ஆரம்பிங்க. கர்த்தாவை உதவி செய்யும், ஆவியானவரை உதவி செய்யும் சொல்லி படிக்க ஆரம்பிங்க. உங்கள் ஆவியில் மூலமாய் தேவன் வெளிப்படுத்த ஆரம்பிப்பார், பெரிய ஜெயங்கள் உண்டாகும். ஆண்டவரே, கருத்துல கொடுக்கிறேன், தொடர்ந்து வழி நடத்தும். கைகளை உயர்த்தி நாங்கள் பிதாவை ஸ்தோத்தரிக்கிறோம். மகிமையின் பிதா கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிதாவாகிய தேவனை ஸ்தோத்தரிக்கிறோம். மகிமையின் பிதாவை ஸ்தோத்தரிக்கிறோம்.
மகிமையின் பிதாவின் கிரியைகள் தூங்குகிறதுக்காய் ஸ்தோத்திரம். அவைகளை அனுபவிக்க எங்களுக்கு உதவி செய்யும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே.